அந்நிய பாஷை பேசுகிறது தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். He who speaks in a tongue edifies. இங்கிலீஷ்ல தான் இன்னும் அழகா வருது. edifies himselfனா தன்னைத்தானே கெட்டி கொள்கிறான். சோ நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு இடத்துல தேவ பிரசனம் இருக்குது, அந்த இடத்தை நோக்கி நம்ம போன கிடையாது. தேவ பிரசனத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்துட்டார். சோ இன்றைக்கு நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. இதுதான் 1 கொரிந்தியர் 6 பவுல் எழுதுறார். You are the temple of God. நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளதான் வாசம் செய்கிறார். ஒரு பெரிய விலைக்கரையம் கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த தேவாலயத்தை ஆண்டவர் சும்மா பண்ணலையா, வாங்கலையா, ஒரு பெரிய விலைக்கரையம் கொடுத்தாரா. அந்த விலைக்கரையம் யாரு? ஆடை வெட்டி மாடை வெட்டி ஆண்டவர் உங்களை மீட்டு கொண்டு வரல, குமாரனையே கொடுத்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாலமோனோட தேவாலயம் ஸ்பெஷல் கிடையாது ஆண்டவருக்கு, நீங்க தான் ஸ்பெஷல். செட் அபார்ட் ஃபார் காட். அதாவது தேவனுக்காக உங்களை பிரிச்சு எடுத்துட்டாங்க. எப்ப பிரிச்சு எடுத்தாங்க? ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்க பிரித்து எடுக்கப்பட்டு விட்டீர்கள். உங்களை ஆண்டவர் தனியா தூக்கிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கும் உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி உலகத்துல இருக்கிற ஆவி கிடையாது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அதுதான் ஹோலி ஸ்பிரிட். புரியுதுங்களா? பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட்னா அந்த ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ளதான் இருப்பாரு. இயேசுவை அறியாதவங்களுக்குள்ள அவர் இருக்க முடியாது. ஆனா சாங்டிபிகேஷன்னா தொடர்ந்து நீங்க என்ன ஆகணுமா? சுத்தமாகிட்டே இருக்கணும். ஏன்னா உலகம் நம்மள என்ன பண்ணுது, இந்த கரை திரையெல்லாம் நம்ம மேல கொண்டு வருது. சோ இதுல இருந்து தொடர்ந்து சுத்தமாயிட்டே வரணும். அதுதான் சாங்டிபிகேஷன் ப்ராசஸ். ஹல்லேலூயா. அது எப்படி நடக்குதுன்னா, நீங்க யாரோட கனெக்ஷன்ல இருக்கீங்களோ, அதாவது நீங்க யாரோட எப்பவுமே உறவுல இருக்கீங்களோ அவரை போல இருப்பீங்க. கவனிச்சிருக்கீங்களா? இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல். ஞானவானோட நடக்கிறவன் ஞானியா இருப்பான். He who walks with the wise becomes wise. சோ நீங்க ஒரு ஞானவானோட நீங்க தொடர்புல இருக்கும்போது அந்த ஞானம் உங்களுக்கும் ஒட்டி கொள்ளும், நீங்க ஞானி அறிவீங்க. சோ நீங்க எந்த மனிதர்களோட பழகுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இதுதான் டோர், இதுதான் வாசல். ஹல்லேலூயா. இதன் மூலமாக தான் நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும், உள்ள இருக்கிற அபிஷேகம், உள்ள இருக்கிற காரியத்தை எல்லாத்தையும், பலனு, அன்பு, தெளிந்த புத்தி எல்லாத்தையும் ஸ்டார் அப் பண்ணும், வெளியே கொண்டு வரணும். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையில கொண்டு வரணும், வெளியே கொண்டு வரணும். இது தப்பா யூஸ் பண்ணா ஒன்னும் வராது. நிறைய பேர் இதை தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பிசாசு பாருங்க, வாயில நெகட்டிவான வார்த்தை பேச வைக்கிறது தான் அவனோட வேலையை. பிசாசுக்கு தெரியும், நீங்க வாயை கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வல்லமையான காரியங்களை நீங்க செயல்படுத்திடுவீங்க. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். சோ போன வாரம் நம்ம எப்படி அந்நிய பாஷையில ஜெபம் பண்றதுனால நம்மளுடைய சரீர சுகம் உண்டாகுது அப்படின்ற காரியத்தை பார்த்தோம். சோ கண்டிப்பா நீங்க போன வாரம் மெசேஜ் போய் பாருங்க. ஜெபத்தினால உண்டாகிற சரீர சுகமும் பலனும் என்ற தலைப்புல நம்ம பேசியிருக்கிறோம். சோ அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண வேதம் தெளிவா சொல்லிக்கிறது. இந்த வசனத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 14:4 போடுங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷையில பேசுகிறவன் என்ன பண்றான்? தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா he who speaks in an unknown tongue edifies himself. அந்த வார்த்தை edifyன்ற வார்த்தை to build yourself, repair yourself. அதாவது உங்களை நீங்க கட்டிக்கொள்வது, உங்களே நீங்க என்ன பண்றீங்க, ரிப்பேர் பண்றீங்க. சோ எதை ரிப்பேர் பண்றோம்? நம்ம ஆவியில எந்த ஒரு பிழையும் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்யறாரு. சோ ஆவியில உங்களுக்கு எந்த பிழையும் கிடையாது. சோ ஆவியில எந்த ரிப்பேரும் பண்ண வேண்டாம் நீங்க. ஆமென். ஆவியில நீங்க பரிபூர்ணமா இருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரும் ஒரே ஆவியா இருக்கிறதுனால எந்த ஒரு குறையும் இல்லை. பாருங்களேன், ஆவியில அப்படியே இயேசு மாதிரியே இருக்கிறீங்க. 1 யோவான் 4:17 அப்படியே போட்டுருக்கு பாருங்க. இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் நீங்க இருக்கிறீங்களா. சோ ஆவியில யூஆர் ஜஸ்ட் லைக் ஜீசஸ். ஏன்னா இயேசுக்குள்ள இருந்தா அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். ஆமென். அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ள வாசம் செய்கிறது. இயேசுக்குள்ள இருந்த அபிஷேகம் எல்லாமே ஆவிக்குள்ள இருக்குது, அப்படியே இருக்கு. ஜஸ்ட் லைக் ஜீசஸ் யூ ஆர் ஆன் திஸ் earth in the spirit. ஆவியில இயேசுவை போலவே இந்த உலகத்துல இருக்கீங்க. ஆனா உங்களுடைய சிந்தையில, அதாவது மைண்ட்லயும் பாடியிலையும் தான் என்ன ஆகுது பிரச்சனை. ஏன்னா அது முழுமையாக மறுரூபமாக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. சோ 2வது வருகையில தான் நமக்கு ஒரு முழுமையான மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு சரீரம் உண்டாகுது. குளோரிஃபைட் பாடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குளோரிஃபைட் பாடி 2வது வருகையில தான். அந்த குளோரிஃபைட் பாடியில இப்ப நம்ம இல்ல. இப்ப இருக்கிற பாடி சில வீக்னஸ், சிக்னஸ் எல்லாம் வருது. மைண்ட்ல ஈவில் தாட்ஸ் வருது, துர்மார்க்க சிந்தைகள் வருது, கெட்ட எண்ணங்கள் வருது, பொல்லாப்பான காரியங்கள் தோன்றுறது மைண்ட்ல. ஏன்னா நம்மளுடைய மைண்டும் நம்மளோட பாடி, அதாவது சரீரமும் நம்மளுடைய சிந்தையும் இந்த உலகத்திற்கு என்ன ஆகப்படுது, உலகத்தோட டச்ல இருக்கிறதுனால அதை நம்மளை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது.
ஆனா ஆவியில நம்ம முழுமையாக இருக்கிறோம், கம்ப்ளீட்டா பர்ஃபெக்டா இருக்கிறோம். ஸோ ஆவியில இருக்கிற வல்லமையை வந்து எங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும், எங்க கொண்டு வரணும்? ஆவியில இருக்க வல்லமையை வந்து மாம்சத்துல கொண்டு வரணும், சிந்தையில கொண்டு வரணும். அதுக்கு வசனத்தை தியானிக்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கு. ரெண்டு காரியமும் பண்ணணும், வேர்ட் அண்ட் ஸ்பிரிட். வசனத்தை தியானிக்கணும், அப்புறம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணணும். சோ அந்நிய பாஷையில ஜெபம் பேசிக்கிறவன், அதான் பவுல் எழுதுறாரு பாருங்க 1 கொரிந்தியர் 14 அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். he who speaks in a tongue edifies, இங்கிலீஷ்ல தான் இன்னும் அழகா வருது, edifies himself-னா தன்னை தானே கெட்டி கொள்கிறான். இந்த வேர்ட் எடிஃபை வந்து கிரேக்க மொழியில ஆக்கியோடோம் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம். ஆக்கியோடோம்னா டு பில்ட் அ பில்டிங், ஒரு ஒரு கட்டிடத்தை கட்டுவது, ஒரு கட்டிடத்தை கட்டுவது, இல்லைன்னா ஒரு கட்டிடத்தை பழுது பார்ப்பது, ரிப்பேர் பண்றது. ஸோ அந்நிய பாஷையில பேசும்போது என்ன ஆகுது? சரீரத்துல சுகம் உண்டாகுது. இதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். ஜபத்தின் மூலமாக எப்படி நீங்க சரீர சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற தலைப்புல போன டியூஸ்டே பார்த்தது. அது யூடியூப்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க. ஆமென். சோ சரீர சுகம் மட்டும் நடக்கல, முதல்ல அந்நிய பாஷையில பேசும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உள்ளான மனுஷன்ல ஒரு விடுதலை உண்டாகுது. ஹல்லேலூயா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். உள்ளான மனுஷன்ல ஒரு விடுதலை உண்டாகுது. முதல்ல ஆண்டவர் வெளியில வேலை செய்யறதுக்கு முன்னாடி உள்ளதான் வேலை செய்யறாரு. நம்ம எப்பவுமே வெளியில தான் வந்து ரிசல்ட் தேடிக்கிட்டே இருக்கிறோம் இல்ல? ஜோம் பண்ண உடனே வெளியில ரிசல்ட் வரணும் பிரதர் அப்படின்னு கேட்கிறோம். ஆனா வெளியில ரிசல்ட்டை கொண்டு வரது உள்ளான மனுஷன் பலப்படும் பொழுதுதான் வெளியில ரிசல்ட் வருது. உள்ள பலப்பட்டுட்டீங்கன்னா வெளியில ரிசல்ட் வரதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப லேசான காரியம். அதனாலதான் உள்ளான மனுஷன்ல வேலை செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. டு ஒர்க் இன் த இன்னர் மேன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் அதை விட்டுறாங்க. உள்ளான மனுஷனை வந்து யாருமே என்ன பண்ண முடியாது, மத்தவங்க யாருமே உங்க உள்ளான மனுஷனை கெட்ட முடியாது. நல்லா கவனிங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒருத்தர் போய் ஜோம் பண்ணா எல்லாம் சரியாயிரும்ட்டு. அது சில நேரம் நடக்குது, அது இல்லைன்னு சொல்லல, சரிங்களா? இப்ப நம்ம வரோம், ஜோம் பண்றோம், ஹீலிங்லாம் நடக்குது. அவங்களே வந்து கேட்கறாங்க, பிரதர் ஃபர்ஸ்ட் வாட்டி நினைச்சு, செகண்ட் வாட்டி நினைச்சு, தேர்ட் ஃபோர்த் டைம்ல நடக்க மாட்டேங்குது பிரதர் அப்படின்னா, ஆண்டவர் வந்து உங்களை ஒரு உறவுக்குள்ள அழைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களை ரட்சித்தது வந்து எதற்காக? உங்களை புத்திரனாக மாற்றி இருக்கிறார். as a child, as a son, ஒரு பிள்ளையா மாத்திட்டாரு. சோ பிள்ளையோட ஆண்டவர் உறவு வைக்க விரும்புகிறார். என்னோட வா, என்னோட பேசு, என்னோட பழகு, என்னோட நேரம் செலவு செய்கின்றார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் யார்ட்டையாவது போயிடுறேன், அவர் என்ன பண்ணுவாரு, எனக்காக ஜோம் பண்ணி ரிசல்ட்டை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அதெல்லாம் பைபாஸ் பண்றோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட புதுசுல சில பேர்லாம் நான் சொல்லி கேட்டிருக்கேன், ரட்சிக்கப்பட்ட புதுசுல வந்து யாராவது ஜோம் பண்ணுவாங்க பிரதர், உடனே நடந்துரும். இப்பெல்லாம் அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது பிரதர். அது ஏன்னா ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க அவர்கிட்ட வரணும் அப்படின்ட்டு. நீங்க டைரக்டா அவர்கிட்ட நேரடியா அவர்கிட்ட வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், சரி யாராவது ஒருத்தர் இருப்பாரு, வல்லமையான தேவ ஊழியர் இருப்பாரு, அவர்கிட்ட போயிடுவோம், ரொம்ப ஈஸியான வேலை, அவர் இதுக்காகவே வச்சிருக்கிறார் ஆண்டவர், நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், நம்ம பாட்டுக்கு ஜாலியா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு சும்மா பேருக்கு சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம், இது பண்ணா போதும். இப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப நாள் வண்டி ஓடாது, சரிங்களா? ரொம்ப நாள் வண்டி ஓடாது, கொஞ்சம் கொஞ்சம் ஓடும். எனக்கு தேவ கிருபை இருக்கனால அப்படியே ஓடுது. இந்த பெட்ரோல் கம்மியா இருந்தா கொஞ்சம் வண்டி கொஞ்சம் இது பண்ணி ஓடும், டிக்கு டிக்கு டிக்குன்னு இடிச்சு ஓடும் பாத்தீங்களா, அது மாதிரி ஓடும் வண்டி. ஆனா ஒரு புயல் அடிச்சா ஆட்டம் கண்டுரும், எல்லாம் ஒரு பிரச்சனை வந்து ஆட்டம் கண்டுரும். அதனாலதான் வேதத்தை படித்து தியானிப்பது ரொம்ப முக்கியம், தொடர்ந்து ஜபத்துல இருப்பது ரொம்ப முக்கியம், அந்நிய பாஷையில ஜபம் பண்றது ரொம்ப 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 முக்கியம். இதை இயேசு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு. இந்த உலகத்துல இருக்கும்போது இயேசு பாத்தீங்கன்னா நல்ல வேதத்துல தியானமா இருந்தாரு. இயேசு பாருங்க, இயேசுவே இருந்திருக்கிறார், திரியேக தேவன்ல 2வது நபர், உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது இருந்தவர். ஹல்லேலூயா. தேவனுடைய நேசகுமாரன், அவரே வேதத்தை தியானம் பண்றாரு, உட்கார்ந்து தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ராவெல்லாம் ஜோம் பண்ணார்னு போட்டிருக்கு, நிறைய இடங்கள்ல தனியா போய் ஜோம் பண்றாரு, நைட் எல்லாம் ஜோம் பண்றாரு. ஏன் அவ்வளவு ஜெபம் பண்றாரு? ஏன்னா இது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆயுதம். ஹல்லேலூயா. வார்த்தையின் மூலமா விசுவாசம் உண்டாகுது, ஜெபத்தின் மூலமாக ஹல்லேலூயா அந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்றோம், கட்டவிழ்க்கிறோம். Hallelujah. Through word we develop our faith, and through the praying in the spirit we release that faith. Hallelujah. அதனாலதான் வந்து இது ரொம்ப முக்கியம். ஆனா இது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நீங்க அந்நிய பாஷையில் ஜோம் பண்ணுவாங்க, புதுசா ஜோம் பண்றவங்க நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, நாளை என் வாழ்க்கையில பாத்திருக்கேன், எடுத்த உடனே ரிசல்ட் பார்க்கல. ஃபர்ஸ்ட்லாம் யோசிப்பேன், என்ன ஆண்டவரே பெரிய ரிசல்ட் வரல. அப்புறம் தான் பரிசுத்த ஆவியானவர் பேசினாரு. முதல்ல உள்ள இருக்க குப்பையெல்லாம் கிளீன் பண்ணுவார் ஆண்டவர். அந்நிய பாஷையில பேசும்போது உள்ள நிறைய குப்பை இருக்கும். என்ன குப்பை? பழைய எமோஷனல் பேக்கேஜ். அதாவது நம்ம எல்லாருக்குமே பழைய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? சின்ன வயசுல நடந்த பிரச்சனைகள், ட்ராமா, சைல்ட்ஹுட் ட்ராமாஸ். சின்ன வயசுல நம்மள எவனாவது ஏதாவது சொல்லியிருப்பான், அது போய் மனசுக்குள்ள உட்காந்துருக்கும். அப்புறம் யாராவது நம்மள வந்து ஒரு மாதிரி தப்பா பேசியிருப்பாங்க, உள்ள உட்காந்துருக்கும். நம்ம சில பாவங்கள்ல மாட்டி சிக்கி சின்னாம்பண்ணமா இருப்போம், அதெல்லாம் உள்ள உட்காந்துருக்கும். அதோட அந்த ஞாபகங்கள், அந்த மெமரிஸ் எல்லாம் உள்ள உட்காந்துருக்கும்.
ஸோ இது இந்த குப்பை ஏகப்பட்ட குப்பை இருக்கும் பாருங்களேன். யாராவது நம்மள ஹர்ட் பண்ணிருப்பாங்க, அந்த குப்பை உள்ள உட்காந்துருக்கும், எல்லாம் உள்ள உட்காந்துருக்கும். இதெல்லாம் கிளியர் பண்ணும் ஃபர்ஸ்ட். உங்களை இருதயத்துல ஆண்டவர் என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் சரியாக்கணும். இப்ப சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு என்னன்னே தெரியல, தப்புன்னு கோவம் வந்துருது பிரதர் அப்படின்வாங்க. என்னால அந்த கோவத்தை அடக்க முடியல. அது ஏன் அந்த கோவம் வருதுன்னா, நிறைய பேர் அவங்க கிட்ட கோவப்பட்டிருக்கலாம், இல்ல நிறைய அநீதிகள் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் மேபி. அவங்க வளர்ந்து வர காலத்துல சின்ன வயதுல இருந்து நிறைய அநீதிகள், இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கும். அதனால ஒரு ஒரு தப்பான காரியத்தை பார்த்தோன்னா டப்புன்னு அவங்களுக்கு ஒரு கோவம் வந்துருது அவங்களுக்கு. அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்போ உள்ள வந்து கிளியர் ஆகணும். ஸோ உள்ள எப்படி கிளியர் பண்றது? இப்ப வீடு குப்பையா இருந்துச்சுன்னா பெருக்கி கிருக்கி வெளியே தள்ளிடலாம். இப்ப இதை எப்படி கிளியர் பண்றது? இருதயத்துல இருக்கிறத எப்படி கிளியர் பண்றது? ஸோ சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீ போய் ஆண்டுட்டு அழுது பண்ணு, அதெல்லாம் இது பண்ணுனாங்க. அதெல்லாம் நிறைய பேர் பண்ணி பார்த்தா அப்படிதான் இருக்கிறாங்க. நானும் அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், அழுது பார்த்துட்டேன், கெஞ்சி பார்த்துட்டேன், கதறி பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. சரிங்களா? அப்புறம் தான் ஆண்டவர் இதை என் கண்களை திறந்து காமிச்சார். அந்நிய பாஷையில பேசும்பொழுது என்ன நடக்குதா? உங்க வாயினால நீங்க என்ன பேசுறீங்க? ஆவியின் பாஷையை பேசுறீங்க. தேவ பாஷையை பேசும்பொழுது உள்ள இருக்க குப்பெல்லாம் வெளியே வருது. அதை நான் காட்டுறேன். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து தேவாலயத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுல வந்து டெம்பிள், இந்த டெம்பிள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எருசலேம்ல தேவாலயம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். தேவன் ரொம்ப வைராக்கியமா இருந்தார் தன்னுடைய தேவாலயத்தை குறித்து. ஆனா புதிய ஏற்பாட்டுல, புதிய உடன்படிக்கையில ஒரு இடம் வந்து டெம்பிள் கிடையாது. அதாவது வந்து ஒரு ஒரு இடம் வந்து தேவாலயம் கிடையாது. நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? புதிய ஏற்பாடுல, புதிய உடன்படிக்கையில இப்ப நீங்க நம்ம சர்ச்சுக்கு போறோம், சண்டே சண்டே சர்ச்சுக்கு போறோம்னா நம்ம நினைக்கிறோம் அங்கதான் தேவ பிரசனம் இருக்குன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. நீங்க அங்க போறதுனால தேவ பிரசனம் அங்க இருக்குது. நீங்க எல்லாம் அங்க போறீங்கல்ல, சண்டே போய் அங்க உட்கார்றதுனால, நீங்க அங்க இருக்கிறதுனாலதான் அங்க தேவ பிரசனம் இருக்கு. நீங்க அங்க கிளம்பிட்டீங்கன்னா அங்க ஒண்ணும் கிடையாது. அது ஒரு பில்டிங் தான். நாளைக்கு அந்த பில்டிங் வந்து என்ன பண்ணலாம்? இடிச்சிட்டு வேற பில்டிங் கூட கட்டலாம். ஒரு ஒரு மாற்றமும் கிடையாது. இப்ப நான் இருக்கிறேன், என் வீட்டுல உட்காந்து இருக்கிறேன், என் ரூம்ல உட்காந்து இருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் இருக்கிறதுனால தேவ பிரசனம் இங்க இருக்குது. நான் இந்த வீட்டுல இருக்கிறதுனால தேவ பிரசனம் இங்க இருக்குது. இப்ப நான் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டேன்னா தேவ பிரசனம் இங்க இருக்குமான்னு தெரியல எனக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு இடத்துல தேவ பிரசனம் இருக்குது, அந்த இடத்தை நோக்கி நம்ம போகணும். கிடையாது. தேவ பிரசனத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்துட்டார். சோ இன்றைக்கு நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. இதுதான் 1 கொரிந்தியர் 6 பவுல் எழுதுறார். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளதான் வாசம் செய்கிறார். ஒரு பெரிய விலைக்கரையம் கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த தேவாலயத்தை ஆண்டவர் வந்து சும்மா பண்ணலையா, வாங்கலையா, ஒரு பெரிய விலைக்கரையம் கொடுத்தாரா. அந்த விலைக்கரையம் யாரு? அவருடைய நேசகுமாரனின் ரத்தம். அந்த விலைக்கரையத்தை கொடுத்துதான் அவர் என்ன பண்ணார்? மீட்டெடுத்தார். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகா போட்டிருக்கு. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறிவீர்களா? அப்படின்னு என்ன அர்த்தமா? நீங்க யாருக்கு சொந்தம் கிடையாது? என் உடம்பு எனக்கே சொந்தம் கிடையாதுன்றார் ஆண்டவர். இது நான் சொல்லல, ஆண்டவரே சொல்றாரு. என் உடம்பு யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம் இல்லை? எனக்கே என் உடம்பு சொந்தம் இல்லையா? நீங்க உங்களுடையவர்கள் கிடையாது. ஏன்? கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். கிரியத்திற்குன்னா ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்கினதுனால என் உடம்பு மேல எனக்கு என்ன கிடையாதா? அதிகாரம் இல்லை. என் உடம்புல ஏன் என்னோட சரீரத்து மேல எனக்கே அதிகாரம் இல்லை. ஆகையால் உங்களுடைய சரீரத்தினால நம்ம என்ன பண்ணுமா? உங்கள் ஆவியின் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தலை. therefore glorify your God with your body. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நான் தான் தேவாலயம். சொல்லுங்க, நான் தான் தேவாலயம். ஒரு பெரிய விலை கொடுத்த ஆண்டவர் நீ வாங்கிட்டார். ஆமென். ஆனா இந்த தேவாலயத்துக்குள்ள இந்த தேவாலயம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? நிறைய அந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்சஸ், நிறைய மோசமான என்னது இதெல்லாம் காரியங்கள்லாம் நடந்திருக்கு நம்ம வாழ்க்கையில. பாவத்தின் மூலமாக நிறைய தப்பான காரியங்கள்லாம் நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம். அதெல்லாம் உள்ள போய் உட்காந்துருக்கு பாருங்களேன். இயேசு கூட ஒரு இடத்துல சொல்றாரு, இருதயத்துலதான் வந்து நிறைய தப்பான அழுக்கெல்லாம் உட்காந்துருக்கான். மார்க் 7:21, 22, 23. எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆமென். சோ இது எல்லாம் எங்க இருந்து வருதா? மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வருகிறது. ஆமென். இதெல்லாம் மனுஷனுடைய இருதயத்துல இருக்கு. நீங்க கேட்கலாம், பிரதர் இதெல்லாம் எப்போ பிரதர் போச்சு? எனக்கெல்லாம் முதல் தடவை இதெல்லாம் படிக்கும்போது ஆஹா இதெல்லாம் எப்படா போச்சு அப்படின்ட்டு. எப்ப போச்சு? நம்ம பிறக்கும் பொழுதே உள்ள இருக்குது. அது ஒண்ணும் பண்ண முடியல பாருங்களேன். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு மனுஷனோட வித்துனால பிறந்ததுனால பாவத்துலதான் நம்ம என்ன பண்றோம்? எல்லாருமே பிறக்கிறோம். ஆதாம் செய்த பாவம் வந்து உலகம் முழுவதும் பரவி எல்லா மனுஷனுக்குள்ளேயும் அது ஊடுருவி
பிறக்கிற குழந்தைக்குள்ள இதெல்லாம் போய் போட்டுருச்சு உள்ள. அந்த சின்ன பிள்ளைங்க கூட பாத்தீங்கன்னா, நிறைய பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அந்த பொய் சொல்லும். அந்த சின்ன பிள்ளைக்கு பொய் சொல்றதுக்கு யாரும் கத்துலாம் கொடுக்கல. யாராவது வந்து இப்படி பொய்னா இதுதான் உண்மைதான் இதான் அப்படின்னு யாராவது என்ன கத்து கொடுத்தாங்களா? அதெல்லாம் யாரும் கத்து கொடுக்கல. ஆனா அதுவா என்ன பண்ணுது? பொய் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா உள்ள இதெல்லாம் போய் உட்கார்ந்துருக்கு. ஹல்லேலூயா. சோ நம்ம என்ன நினைக்கிறோம், சில நேரம் வந்து ரட்சிக்கப்பட்ட உடனே வந்து இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிரும் நினைக்கிறோம். ஆனா அப்படியும் இல்ல. கவனிச்சு பாத்திருக்கீங்களா? இதுல இருக்க லிஸ்ட்ல ஏதாவது ஒண்ணு இன்னும் கூட உங்களுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கவனிச்சிருக்கீங்களா? நீங்க லிஸ்ட படிச்சாலே தெரியும். ஆஹா, இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் இருக்குது போலே சிலதெல்லாம் நமக்குள்ள அப்படின்ட்டு. ஏதாவது ஒரு காரியமாக உள்ள உட்காந்துருக்கும். ஏன்னா அதான் சொன்ன பாத்தீங்களா, ஆவியில முழுமையா இருக்கீங்க. இருதயம் வந்து எப்படி மாறுது? வேத வசனத்தினாலதான் மாறுது. ஹல்லேலூயா. சோ வசனத்தை உள்ள இருதயத்துல விதைச்சிட்டே இருக்கணும். அடுத்தது ஜெபத்தின் மூலமாக என்ன பண்ணும்? அந்த இருதயத்துல பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கணும். சாங்டிபிகேஷன். சோ சாங்டிபிகேஷன் இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அதாவது பரிசுத்தமாகுதல், சுத்தப்படுத்தல். அது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்ப வீடை வந்து டெய்லி நம்ம என்ன பண்றோம்? கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்ல. விட்டுருவோமா? ஒரு நாள் பெருக்கிட்டு விட்டுருவோமா? கிடையாது. அது மாதிரி டெய்லி நம்ம என்ன பண்ணணும்? சாங்டிபிகேஷன் ப்ராசஸ்க்குள்ள இருந்துகிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ நல்லா கேட்டுக்கோங்க. இங்கிலீஷ்ல 2 வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஹோலி அண்ட் சாங்டிபிகேஷன். 2 வார்த்தை வருது. ஹோலினா என்னதுன்னா தேவனுக்காக பிரித்தெடுத்திருக்காங்க உங்களை. ஹோலினா செட் அபார்ட் ஃப்ரம் காட். சோ யூ ஆர் ஆல்ரெடி ஹோலி தான். நல்லா கேட்டுக்கோங்க. யூ ஆர் ஆல்ரெடி a holy person. நீங்க ஏற்கனவே ஒரு ஹோலி தான். ஆனா தமிழ்ல வந்து 2த்துக்கும் பரிசுத்தம் பரிசுத்தம் தான் போட்டிருக்காங்க. 2த்துக்குமே பரிசுத்தம் தான் வரும். இதுக்கும் பரிசுத்தம், அதுக்கும் சாங்டிபிகேஷன் பரிசுத்தம். சோ ஹோலினா என்னது? செட் அபார்ட் ஃபார் காட். அதாவது தேவனுக்காக உங்களை பிரிச்சு எடுத்துட்டாங்க. எப்ப பிரிச்சு எடுத்தாங்க? ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்க பிரித்து எடுக்கப்பட்டு விட்டீர்கள். உங்களை ஆண்டவர் தனியா தூக்கிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கும் உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி உலகத்துல இருக்கிற ஆவி கிடையாது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அதுதான் ஹோலி ஸ்பிரிட். புரியுதுங்களா? பரிசுத்த ஆவி. ஹோலி ஸ்பிரிட்னா அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து உங்களுக்குள்ளதான் இருப்பாரு. இயேசுவை அறியாதவங்களுக்குள்ள அவர் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருப்பாரா? இயேசுவை விசுவாசிக்கிறவங்களதான் இருப்பாரு. அதனாலதான் ஹோலி ஸ்பிரிட்னு பேர் வச்சிருக்காங்க. ஹோலினா செட் அபார்ட் ஃபார் காட். இயேசுக்காக, தேவனுக்காக பிரித்து எடுக்கப்பட்டு விட்டீர்கள். சோ பரிசுத்த ஆவியானவர் உலகத்தின் ஆவியை போல கிடையாது. பிரித்தெடுக்கப்பட்ட ஆவி. ஒரு டிஃபரெண்ட் என்டிட்டி. சோ இப்ப நீங்களும் எப்படி இருக்கீங்க? அப்படிதான் இருக்கீங்க. ஆனா சாங்டிபிகேஷன்னா தொடர்ந்து நீங்க என்ன ஆகணுமா? சுத்தமாகிட்டே இருக்கணும். ஏன்னா உலகம் வந்து நம்மள என்ன பண்ணுது? இந்த கரை திரையெல்லாம் நம்ம மேல கொண்டு வருது. சோ இதுல இருந்து தொடர்ந்து சுத்தமாயிட்டே வரணும். அதுதான் வந்து சாங்டிபிகேஷன் ப்ராசஸ். ஹல்லேலூயா. அது எப்படி நடக்குதுன்னா வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும். த்ரூ த வேர்ட் யூ கிளென்ஸ் யுவர் செல்ஃப். ஒரு இடத்துல வந்து ஆண்டவர் வந்து இதை வந்து காட்டுறாரு பாருங்க. வாங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவர் வந்து சீஷர்களோட காலெல்லாம் கழுவுவார். இப்ப கழுவும் போது பேதுரு வந்து என்ன சொல்லுவானா, ஆண்டவரே காலை மட்டும் கழுவாதீங்க, முழுசா என்ன பண்ணுங்க, தண்ணியை ஊத்தி விட்டுருங்க மேல அப்படின்ட்டு. அப்படின்னா அப்ப ஆண்டவர் அதுக்கு நல்ல ஒரு பதில் கொடுப்பாரு. வாங்க எடுப்போம், அது ஒரு நிமிஷம். யோவான் 13:8 இருந்து படிங்க. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றான். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான். நீங்களும் சுத்தமா இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லோரும் அல்ல என்றார். போதும். நல்லா கவனிக்க. மூழ்கினவன் என்னவான்? அவனோட தலை கையெல்லாம் அப்படி இருக்கான், சுத்தமா இருக்குது. கால்கள் மட்டும் தான் கழுவப்படும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, காலை கழுவு டெய்லி. அதை சொல்லல. இந்த குளிக்கிற ப்ராசஸ்ல இங்க ஆண்டவர் சொல்லி கொடுக்கல. இப்போ டெய்லி குளிச்சிரு ஒழுங்கா. குளிச்சுட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி தருவோம்ல, டெய்லி காலையில எந்திரிச்சு குளி, வெளியே போயிட்டு வந்தா காலை கழுவு, அதெல்லாம் இங்க சொல்லி தரல அவர்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு குளிக்கிறதெல்லாம் நமக்கே தெரியணும். இதுக்கெல்லாம் போய் இயேசுட்ட கேட்டு இருக்க வேண்டாம். குளிக்கணுமா ஆண்டவரே, பல்ல வளர்க்கணுமா ஆண்டவரே, இதுக்கெல்லாம் போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மூழ்கினவன் என்னவா தன் காலை மாத்திரம் என்ன கழுவுனால் போதும், மற்றபடி அவன் எப்படி சுத்தமா இருக்கான். மூழ்கினவன்னா பேப்டிசம் இந்த ஹோலி ஸ்பிரிட். அதாவது வந்து ரச்சிக்கப்பட்டவொடனே ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வந்துடும். ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ள மூழ்கிட்டீங்க. இப்ப ரச்சிக்கப்பட்டவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள மூழ்கி இருக்கீங்க. ஹல்லேலூயா. சோ ஏற்கனவே நீங்க வந்து ஃபுல்லி இன்சைட் த ஹோலி ஸ்பிரிட். அப்படின்னா நீங்க பரிசுத்தவானா இருக்கிறீங்க. அதுதான் செயின்ஸ். உங்களையா செயின்ஸ் சொல்றது பைபிள் சொல்லுது. பரிசுத்தவான் ஏன்னு சொல்லுது? ஏன்னா பரிசுத்த ஆவியில மூழ்கி போய் இருக்கிறீங்க நீங்க. You are already in the Holy Spirit and the Holy Spirit is inside of you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அதான் பவுல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சபைகளும் எழுத போது டு த செயின்ஸ் அப்படின்னு தான் எழுதுவார். பரிசுத்தவான்களுக்கு அப்படின்னு எழுதுவார். கொரிந்து சபைக்கு அப்படின்னு எழுதுறாரு. பரிசுத்தவான்களுக்குன்னு எழுதுறாரு. அவன் பண்றாத அட்டுழியம் கிடையாது. ஆனா அவனே பரிசுத்தவான்றாரு. ஏன்னா அவன் எல்லாம் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்டாலே நீங்க பரிசுத்தவான் தான். சொல்லுங்க, நான் ஒரு பரிசுத்தவான்.
ஹalleluya. You are a saint. ஆமென். ஆனா கால கழுவணுன்றாரு. கால கழுவணும்னா என்ன சொல்றாரு? எப்ப நீ பரிசுத்தவான் தான். ஆனா உலகம் வந்து என்ன பண்ணுது? உன்னை அழுக்காக்குது. உன் சிந்தையை அழுக்காக்குது. உன் சரீரத்தை அழுக்காக்குது. அப்ப நீ தொடர்ந்து உன்னை கழுவிட்டே இருக்கணும். சோ தண்ணீர், அந்த அந்த தண்ணீர் ஜலம் வந்து எதை குறிக்கிறது? வேத வார்த்தையை குறிக்கிறது. ஹalleluya. ஸ்பிரிட் ஆஃப் காட குறிக்குது. வசனத்தை குறிக்கிறது, ஆவியை குறிக்கிறது. சோ காலை எப்படி கழுவாங்க? ஜலத்தின் மூலமாக, தண்ணீரின் மூலமாக. சோ தண்ணீரும் ஜலமும் எதை குறிக்கிறதுனா வேத வசனமும் பரிசுத்த ஆவியும் குறிக்கிறது. சோ ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி பண்ணோம்? சுத்தப்படுத்துறோம். எதை வச்சு சுத்தப்படுத்துறோம்? நம்மளோட சிந்தைய, நம்மளுடைய இருதயத்தை எப்படி சுத்தப்படுத்திட்டு இருக்கோம்? வசனத்தின் மூலமாகவும் ஜபத்தின் மூலமாகவும். அதுதான் வந்து ஜலம். சுத்தமான ஜலத்தை வைத்து நம்ம என்ன பண்றோம்? சுத்தப்படுத்துறோம். அதுதான் வேத வசனம் இருக்கிறது, ஜபமாகவும் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறார். ஹalleluya. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? சோ இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ சுத்தப்படுத்துறதுக்காக தான் ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? நீ என்னோட கனெக்ஷன்ல இருந்தா தான் சுத்தமா இருக்க முடியும். இதுதான் ஜபத்தோட நோக்கம். என்ன தெரியுமா? நீ என்னோட கனெக்ஷன்ல இருக்கு. சரி, நீங்க யாரோட கனெக்ஷன்ல இருக்கீங்களோ அவரை போலவே தான் நீங்க இருப்பீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க யாரோட கனெக்ஷன்ல இருக்கீங்களோ, அதாவது நீங்க யாரோட எப்பவுமே உறவுல இருக்கீங்களோ அவரை போல இருப்பீங்க. கவனிச்சிருக்கீங்களா? வேதத்துல வந்து இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல். ஞானவானோட நடக்கிறவன் ஞானியா இருப்பான். He who walks with the wise becomes wise. சோ நீங்க வந்து ஒரு ஞானவானோட நீங்க தொடர்புல இருக்கும்போது அந்த ஞானம் உங்களுக்கும் ஒட்டி கொள்ளும், நீங்க ஞானி அறிவீங்க. சோ நீங்க எந்த மனிதர்களோட பழகுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்ல வந்து ஒரு பழமொழி இருக்குல்ல, ஷோ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். உன் நண்பர்களை காட்டு, நான் நீ யார் என்பதை சொல்லுகிறேன். சோ அப்பனா என்ன அர்த்தம்? நீ யாரோட பழகுறியோ நீ அப்படிதான் இருப்ப. திருட்டு பைய, மோசமானவனோட பழகினா நீனும் அப்படிதான் இருப்ப. நல்ல ஒழுக்கமானவங்களோட பழகும் போது நீனும் அந்த எப்படி இருப்ப? நல்லா ஒழுக்கமா இருப்ப. சோ நீங்க தேவனோட பழக 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 யாரை போலவே மாறிட்டு வருவீங்க? தேவனை போலவே மாறிட்டு வருவீங்க. ஹalleluya. அவரை போலவே மறுரூபம் ஆகி கொண்டிருப்பீர்கள். You will be transformed into his very image. அதுதான் தேவனுடைய சித்தமாவே இருக்குது. தன்னுடைய சொந்த குமாரனை போல நீங்க எல்லாம் என்ன ஆகணுமா? மறுரூபமாக்கப்பட வேண்டும். To be transformed into the very image of his beloved son Jesus Christ. சொந்த குமாரனின் ரூபத்துல நீங்க மறுரூபமாக்கப்படணும். அவரை போலவே நீங்க இருக்கணுமா? ஹalleluya. ஆமென். சோ அதனாலதான் பாருங்க, அவர் வந்து என்ன சொல்றாரு? ஜெபத்துல என்னோட எப்பொழுதும் இணைந்துன்றார். வேத வாசிப்பு. எதுக்கு இரவும் பகலும் வேதத்தில் தியானமாறுன்றாரு? எதுக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்றாரு? கவனிச்சு பாத்துருக்கீங்களா? இடைவிடாமலும் ஜெபம் பண்ணுமா, இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கணும். ஏன் இது ரெண்டுத்தையும் சொல்றாரு ஆண்டவர்? அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா நீ இந்த பொல்லாத உலகத்துல இருக்கிற, நீ மற்ற ஏதாவது ஒரு காரியத்தோட ஐக்கியப்பட்டு இருந்தனா, தொடர்புல இருந்தனா, அது உன்னை என்ன பண்ணிரும்? அஃபெக்ட் பண்ணும், உன்னை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிரும், அதோட தாக்கம் உன் மேல வந்துரும். அது வராம இருக்கணும்னா நீ யாரோட கனெக்டடா இருக்கணும்? என்னோட கனெக்டடா இருக்கணும். சோ ஆண்டவரோட எப்படி கனெக்ஷன்ல இருக்கிறது? வார்த்தையின் மூலமாக, ஜபத்தின் மூலமாக. ஹalleluya. சொல்லுங்க. வார்த்தையின் மூலமாக, ஜபத்தின் மூலமாக தான் ஆண்டவரோட எப்பவுமே கனெக்ஷன்ல இருக்க முடியும். நீங்களே கவனிச்சு பாருங்களேன். ஒரு நாள் ஃபுல்லா ஜெபம் பண்ணாம நீங்க சும்மா நீங்களே முந்தி நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஜெபமே பண்ணாம உட்காந்து சும்மா டிவி பார்த்திருப்பீங்க, இல்ல ஏதாவது உட்காந்து போன்ல உட்காந்து ஏதாவது நோண்டிட்டு இருப்பீங்க. அந்த நாளே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிந்தை, உங்களுடைய செயல் எல்லாமே வேற மாதிரி இருந்திருக்கும். பெரிய விசுவாசமே இருந்திருக்காது அன்னைக்கு. சில பேர், நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பே கிடையாது. அவங்க நினைக்கிறாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா போதுங்க. சர்ச்சுக்கு போயிட்டு ஆமேன் போட்டு இப்படி கிராஸ் எல்லாம் போட்டு அப்புறம் சர்ச்சை தாண்டும் போது வண்டியை நிறுத்தி ஏசப்பா எல்லாரையும் காப்பாத்துப்பா இப்படி சொன்னா போதும். ஒண்ணும் நடக்காது. ஒன்னும் நடக்காது. சரிங்களா? இப்படி இப்படி கிராஸ் எல்லாம் போறதுனால ஒண்ணும் நடக்காது. நம்ம ஆளுங்க அதெல்லாம் தான் கரெக்டா செய்வாங்க. அவரோட ஐக்கியத்துல இருக்கும் பொழுதுதான் என்ன ஆகுது? அவரை போலவே மாறுகிறோம். ஆமென். அதனாலதான் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பிதாவோடே இருந்தார், ஐக்கியத்திலே இருக்கிறார். எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதா போய் ஜோம் பண்ண போயிடுறாரு. இயேசு பாத்திருக்கீங்களா? ஊழியம் பண்ணுவாரு, ஊழியம் முடிஞ்சுனா கிளம்பிடுவார் ஜோம் பண்றதுக்கு. எப்பெல்லாம் அவருக்கு சான்ஸ் கிடைக்குதா, whenever he gets a chance, he goes and starts praying. He spends time with his heavenly father. ஏன்னா அங்கதான் வந்து தேவனுடைய அன்பை நம்ம என்ன பண்ண முடியும்? ருசி பார்க்க முடியும். Hallelujah. That is the place where you can experience the love of God. ஆமென். உலகத்துல இருக்க அன்பு எல்லாமே ஒளிந்து போற அன்பாம். உலகத்துல இருக்க அன்பு எல்லாமே என்னதான்? ஒளிந்து போயிடும். சீக்கிரம் என்ன ஆயிடும்? நம்மள கைவிட்டு போயிடும். அந்த அன்பு எல்லாம் அதெல்லாம் ஃபெயில் ஆயிரும். உலகத்துல இருக்க அன்பு எல்லாம் ஃபெயில் ஆகிற அன்பு. ஒரே அன்பு மட்டும் தான் ஃபெயில் ஆகாத அன்பு. அது இயேசுடைய அன்பு, அது தகப்பனுடைய அன்பு. அந்த அன்பை எப்பவுமே ருசி பார்க்கணும்னா ஆண்டவரோட அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். ஆமென். சோ அந்த உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நிறைய நேரம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்காம தடுக்குது.
நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் ஜோம் பண்ணும்போது உட்காரும் போது தான் பழசு ஏதாவது ஒன்று ஞாபகம் வரும் பிரதர், ஏதோ ஒன்று ஞாபகம் வந்து பிரதர், உடனே மைண்ட் அப்படியே அதுக்கு போயிருது பிரதர். அப்படியே டக்குன்னு பார்த்தா ஜோபத்தை விட்டுட்டு அங்க போயிடும் பிரதர். நிறைய பேர் நானே முந்தியெல்லாம் கவனிச்சிருக்கேன், ஜோம் பண்ணணும்னு பார்க்கும்போது ஏதாவது ஒன்று ஞாபகம் வரும். ரொம்ப ஒரு மோசமான சம்பவமோ ஏதோ ஒரு காரியமோ, ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கசப்பான சம்பவம் ஏதோ ஒரு ஞாபகம் வந்து அப்படியே மைண்டை டீவியேட் பண்ணி கொண்டு வரும். அப்படியே பாத்தீங்கன்னா ஜபத்தை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிடும். கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hours ஆயிட்டு ஜபத்தை விட்டுருப்போம் கடைசியில. அதனாலதான் இப்போ உள்ள டெம்பிளை கிளீனிங் பண்ணும். சோ பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல டெம்பிள்னு வரும். அதுல சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல்ல வந்து நிறைய நல்ல நல்ல ராஜாக்களும் இருந்தாங்க, மோசமான ராஜாக்களும் இருந்தாங்க. மோசமான ராஜாக்கள்லாம் ஆளுகை செய்யும் போது தேவாலயம் வந்து ரொம்ப ஒரு பேட் கண்டிஷன்ல இருந்துச்சு. ரொம்ப ஒரு தேவாலயத்துல வந்து செய்யக்கூடாத காரியங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாம் செஞ்சாங்க. அப்படி ஒரு ராஜா வந்து பாத்தீங்கன்னா 2 நாளாகமத்துல ஒரு ராஜா வர்றாரு. 2 நாளாகமும் எடுத்துக்கோ, 2 நாளாகமும் 28வது அதிகாரத்துல ஏஹாசி ஏஹாஸ் அப்படின்ற ஒரு ராஜா வர்றாரு. இந்த 2 வசனம் படிப்போம். 2 நாளாகமும் 28 22 படிங்க சிஸ்டர். தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். படிங்க. எப்படி என்றால் சீரியா ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியினால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறியடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். ஆனாலும் அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று. ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமில் மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டு பண்ணி அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபமூட்டினான். போதும் சிஸ்டர், போதும். சோ பாருங்க, ஆகாஸ் வந்து யூதாவின் ராஜா. ஆனா வந்து ஒரு நெருக்கத்தின் காலத்துல அவன் என்ன பண்ணிட்டானா அந்நிய தேவர்கள் இடத்துல போயிட்டான். சீரிய தேசத்து தேவர்கள் அவங்களுக்கு எல்லாம் போய் பலி கொடுக்கறது, அந்த பலிகள் எல்லாம் கொண்டு வந்து எங்க பண்றது, தேவாலயத்துக்குள்ளே வைக்கிறது. அங்க இருக்க பலிபீடத்தெல்லாம் உடைச்சு போட்டு அங்க இருக்கிற பலிபீடத்துல இருக்கிற அந்த விலையுயர்ந்த பொண்ணு இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாத்தையும் எடுத்து அதெல்லாம் வந்து இந்த தேவங்களுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பெரிய தப்பு பாத்தீங்கன்னா 24வது வசனத்துல போட்டிருக்கு, தேவாலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டாங்க. He closed the house of the Lord. பாருங்க, தேவாலயம் வந்து எப்பொழுதும் திறந்திருக்குங்க, பூட்டிலாம் போட முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள மட்டும்தான் பாருங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பிரதான ஆசாரியர் போவார். ஆனா மற்றபடி பாத்தீங்கன்னா வெளி பிரகாரம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பொழுதும் ஆட்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. எப்பொழுதும் அங்க என்ன பண்ணுவாங்க, பலிகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதெல்லாம் பூட்டலாம் முடியாது யாரும். ஆமென். சோ அதை பூட்டி போட்டான். அப்ப என்ன சொல்லிட்டான், தேவாலயத்துக்குள்ள தேவனுக்கு இனிமேல் என்ன கிடையாது, பலி கொடுக்க முடியாது. இஸ்ரவேலின் தேவனுக்கு என்ன கிடையாது, தேவாலயத்துல பலி கொடுக்க முடியாத மாதிரி பூட்டி போட்டு அந்நிய தேவர்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அங்கங்க என்ன பண்ணிட்டான், தேசம் முழுவதும் வந்து பலிபீடங்களை ஏற்பட்டு அப்படி அந்த தேவங்களுக்கு எல்லாம் பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப மோசமான ஒரு இது விக்கிரக ஆராதனையை கொண்டு வந்துட்டான் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள. எப்பவுமே விக்கிரக ஆராதனை வந்தாலே மற்ற பாவங்களும் வந்துடும் உள்ள. நல்லா கவனிங்க, விக்கிரக ஆராதனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐடலேட்ரி. அதனாலதான் ஆண்டவர் பாருங்க 10 கட்டளையில ரொம்ப டாப்ல இருக்கிற ஒரு கமாண்ட்மெண்ட் என்னது, என்னை தவிர வேற தேவன் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. டாப்பே அதுதான். கவனிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் அதுதான் சொல்றாரு. ஏன் ஃபர்ஸ்ட் அதை கொண்டு போய் வச்சுட்டாரு, அதுல கரெக்டா இருந்தீங்கன்னா மத்ததெல்லாம் கரெக்டா ஓடும். தேவனை மட்டும் நீங்க தேவனா வைத்து தேவ பயம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா மத்த பாவத்துக்குள்ள நீங்க போகவே மாட்டீங்க. அதனாலதான் அதை கொண்டு போய் நம்பர் 1ல வச்சுட்டாரு. இதை முதல்ல புடின்ட்டு. சோ எப்பெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து மற்ற தேவர்களை தேடி போனாங்களோ அப்ப மற்ற பாவங்கள்லாம் உள்ள வந்துடும். விபச்சார பாவம், இந்த மாதிரி மற்ற பாவங்கள் எல்லாம் உள்ள வந்து என்ன பண்ணிடும், அந்த நாட்டை கெடுத்து போடும். சோ இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அவன் இறந்து போயிடுறான். அவன் இறந்து போன பிறகு அவனுடைய மகன் ஒரு வாலிபன் எசேக்கியா ராஜா, ரொம்ப ஒரு 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 காட்லி கிங், தேவனுக்கு பயந்த ஒரு ராஜா வராரு. 25 வயது தான், சின்ன பையன், யங் மேன். அவர் ராஜாவாகிறார். ஆனா ரொம்ப அவருக்குள்ள ஒரு தேவ பக்தி இருந்துச்சு, தேவ பயம் இருந்துச்சு. 29:1-2 வசனம் படிங்க சிஸ்டர். 29:1-2. 2 நாளாகமும் 29:1-2. எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். அவள் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். பாருங்க, எசேக்கியா ராஜா வந்து தன் தகப்பனாகிய தாவீது
எப்படிப்பட்ட காரியங்கள் செய்தாரோ அப்படியே செய்தாராம். சோ தாவீது வந்து ஒரு உத்தமமான ராஜா, ரைச்சஸ் கிங், தேவனுடைய பார்வைக்கு ஒரு அருமையான ஒரு ராஜா. அவர் எப்படி தேவனுக்கு உண்மையா இருந்தாரோ, தேவனுக்கு பயந்து இருந்தாரோ அப்படியே காரியங்களை செய்தார். ஏன்னா தாவீது தான் பாருங்க, தேவாலயத்தை கெட்டணும்னு வைராக்கியமா இருந்தார். கண்டிப்பா தேவனுக்கு ஒரு ஆலயத்தை நான் கெட்டுவேன்னு வைராக்கியமா இருந்து மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஈக்குவல் கோல்டு சில்வர் எல்லாம் என்ன பண்றாரு, சேர்த்து வைக்கிறார். அதை வந்து யார் கெட்டா? அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ கெட்ட மாட்ட, ஆனா யார் வந்து கெட்ட போறா? உன் பையன் வந்து கட்டுவான், சாலமன் வந்து கட்டுவான். சோ அங்க இருந்து தேவாலயம் பாத்தீங்கன்னா பிரமாதமா இருக்குமா. இன்னைக்கு வேல்யூல வந்து என்ன சொல்றாங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், மில்லியன்ஸ் கிடையாது, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் குவிச்சு வச்சிருந்தான். தாவீது வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவாலயத்துக்கு தேவையான ரிசோர்சஸ், தேவையான எல்லாத்தையுமே வந்து குவிச்சு வச்சிருந்தான். சபதரித்து வைத்திருந்தான் போட்டு, சபதரித்துனா குவிச்சு என்ன கூட முடியாது. பொண்ணு வெள்ளி, விளையேறப்பட்ட கற்கள், மரங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணா, கற்கள் எல்லாத்தையும் குவிச்சு வச்சு என்னுடைய பையன் சாலமன் வந்து என்ன பண்ண போறான், கெட்ட போறான்னு வச்சிருந்தா. சாலமன் வந்து பிரமாதமா என்ன பண்றான், தேவாலயத்தை கட்டுறான். தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்றாங்க. டெடிகேஷன் டேல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஆடுகள் எல்லாம் வெட்டப்படுது. தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆடு மாடெல்லாம் வெட்டுறாங்க, பலி கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசனமே அப்படியே இறங்குது, பயங்கரமா இருக்கும். அதுல போய் படிச்சு பாத்தீங்கன்னா 1 நாளாகமத்துல வரும், பயங்கரமான சம்பவம். அப்படியே the glory of the Lord descended upon the temple. அது அப்படியே அந்த பிரசனம் அப்படியே இறங்குதாங்க, அப்படியே தேவனுடைய பிரசனம். ஹல்லேலூயா. அந்த ஆயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகள் வெட்டி ரத்தம் சிந்தப்படுது. அந்த ரத்தம் எல்லாம் யாரை குறிக்குதுங்க? இயேசுவின் ரத்தத்தை குறிக்குது. பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாமே யாரை குறிக்குது? இயேசுவை தான் குறிக்குது. அங்க பழைய ஏற்பாட்டுல தேவாலயத்துல லட்சக்கணக்கான ஆடுகள் வெட்டப்பட்டுச்சு, மாடுகள் வெட்டப்பட்டுச்சு. ஆனா அது எதுவுமே எதுக்கு ஈக்குவல் ஆகாது? இயேசுவோட ரத்தத்துக்கு ஈக்குவல் ஆகாது. இயேசுவோட ரத்தம் அது எல்லாவற்றுக்கும் மேலானது. அந்த தேவாலயத்துல அவ்வளவு ரத்தம் தேவைப்படுச்சு. இந்த தேவாலயத்துக்கு யாரோட ரத்தம் தேவைப்படுது? இயேசுவோட ரத்தம். ஹல்லேலூயா. ஃபார் மை பாடி ஐ நீட் த blood ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். இந்த தேவாலயத்துக்கு சொந்த குமாரனின் ரத்தமே சிந்தப்பட்டுச்சு. ஆடோட ரத்தத்தை சிந்திய ஆண்டவர் மீட்கலங்க. நல்லா கவனிங்க. உங்களை ஏதோ ஒரு ஆடை வெட்டி மாடை வெட்டி ஆண்டவர் உங்களை மீட்டு கொண்டு வரல, குமாரனையே கொடுத்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். யூ ஆர் வெரி ஸ்பெஷல். ஹல்லேலூயா. சாலமனோட தேவாலயம் ஸ்பெஷல் கிடையாது ஆண்டவருக்கு, நீங்க தான் ஸ்பெஷல். இன்னைக்கு நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல, அமெரிக்கா, இஸ்ரேல் எல்லாம் திரும்பி தேவாலயத்தை கட்ட போறோன்ட்டு. யார் சொன்னா திரும்பி கட்டணும்ட்டு? தேவாலயம் திரும்ப கட்டக்கூடாதுன்னு இடிச்சு போட்டார் ஆண்டவர். சொன்னாரா இல்லையா ஆண்டவர்? ஒரு கல் மேல ஒரு கல் இருக்காதுன்னு சொன்னாரா இல்லையா இயேசு கிறிஸ்து? AD 70 இயேசு மரித்து 70 மரித்து உயிரோட்ட எழும்பி 70 வருடம் கழிச்சு ஒரு பெரிய ரோம படை வந்து எருசலேமை வந்து முற்றுகையிட்டு என்ன பண்ணாங்க, தரமட்டமாக்குனாங்க. ஆண்டவர் சித்தம் வந்து கையினால கட்டின ஆலயமே இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணார் ஆண்டவர். ஆனா இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க, தேவாலயத்தை கட்ட போறோமா, அதை பண்ண போறோமா, இதை பண்ண போறோமா. தான் பாருங்க இஸ்ரேல் எங்க போய் பாம்பு போட்டாலும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவன் போய் கொண்டுகிட்டு இருக்காங்க, போயிட்டு ஃபர்ஸ்ட் இங்க ஒருத்தர் கொண்டா அங்க போய் கொஞ்சம் பேர் கொண்டுகிட்டு இருக்கான், உடனே எல்லாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணுங்க, தேவாலயத்தை கட்ட போறோம், தேவாலயத்தை கட்ட போறோம். எந்த ஆலயத்தையும் கட்ட முடியாது. சொல்லுங்க, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. சொல்லுங்க, நானே தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். இந்த உங்க மேலதான் ஆண்டவர் வைராக்கியமா இருக்கிறார். எந்த ஒரு இடத்தின் மேலே ஆண்டவர் வைராக்கியமா இல்லை. இந்த இடம் அந்த இடம்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. உலகமெங்கும் எதுக்கு ஆண்டவர் உலகமெங்கும் சுவிசேஷம் போகணும்னாருங்க? சொல்லுங்க, உலகமெங்கும் ஏன் சுவிசேஷம் போகணும்னாரு? தேவாலயம் தான் முக்கியம். எருசலேம்லயே சுவிசேஷம் இருக்க வேண்டியதானே? எதுக்கு உலகமெங்கும் போகணும்? எருசலேம்லயே இருக்க வேண்டியதானே? கிடையாது. எல்லாரையும் யூதர்கள் மூலமாக ரட்சிப்பை கொண்டு வந்து புறஜாதிகள் எல்லாரையும் எதுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு? அவருடைய திட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். எல்லாரையும் பிள்ளைகளா மாத்திட்டார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஏதாவது நம்பிட்டு பண்ணிட்டு இருக்காதீங்க. தேவாலயம் கட்ட போறாங்க இஸ்ரேல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் சும்மா ஒரு ஆலயமும் ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு பில்டிங்கை கட்டி என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க, ஒரு பில்டிங் கட்டி என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு கட்டலாம், நாளைக்கு இடிச்சுட்டு போயிடலாம். ஆனா உங்களை யாராவது ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்களே தேவனுடைய ஆலயம். நீங்க எங்க போறீங்களோ அங்க தேவனுடைய வல்லமையை கொண்டு போறீங்க, தேவனுடைய மகிமையை சுமந்து போறீங்க நீங்க. ஹல்லேலூயா. சாலமன் தேவாலயத்துல இருந்து அதே மகிமை உங்களுக்குள்ள இன்னைக்கு வாசம் செய்கிறது. கிரைஸ்ட் இன் யூ இஸ் தி ஹோப் ஆஃப் க்ளோரி. ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பதே மகிமை என்ற ரகசியமாக இருக்கிறது. சோ இப்போ இவன் ராஜாவாயிட்டார். யாரு? எசேக்கியா ராஜா வந்துட்டார். வந்த உடனே என்ன பண்றாரு? தாவீது எப்படி இருந்தாரோ அப்படி ஆள தொடங்கிட்டார். என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கடகடன் படிச்சிரும் சிஸ்டர். 3-9 வரைக்கும் படிப்போம் சிஸ்டர். 3-9. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வரச் செய்து
அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய கடுங்கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். இதோ இதன் நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். இப்போதும் பாருங்க, இவ எசேக்கியா ராஜா வந்த உடனே என்ன பண்றாரு? முதல்ல 3வது வசனம் வாங்க. வந்த உடனே என்ன பண்றாருன்னா தேவாலயத்தின் கதவுகளை திறக்கிறார். பாருங்க, ஃபர்ஸ்ட் திங் இட் டஸ் இஸ் இட் ஓபன்ட் தி டோர் ஆஃப் தி டெம்பிள். சொல்லுங்க, கதவுகள் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் கதவுகள் திறக்கப்பட வேண்டும்? ஏன்னா உள்ள ஃபுல்லா அசுத்தம் இருக்குது. அதை உள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கிறான். யாரு? ஆகாஸ் ராஜா. எல்லா அசுத்தமும் உள்ள உட்காந்து இருக்குது. உள்ள வச்சு பூட்டிட்டான். அசுத்தம்லாம் இப்ப உள்ளதான் இருக்குது. இப்ப கதவு திறந்தாதான் வெளியே வரும். சோ ஃபர்ஸ்ட் கதவு திறக்கிறாரு. அடுத்த 4வது வசனத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா லேவியர்களையும் கூப்பிடுறாரு. லேவியர்னா அன்னைக்கு வந்து பிரீஸ்ட், அவங்க தான் உள்ள போக முடியும். உள்ள போயிட்டு 4வது வசனத்துல லேவியர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன பண்றாரு? ஈஸ்ட் கேட்ல 4வது வசனத்துல ஈஸ்ட் சைட்ல ஒரு கேட் இருக்கும், ஈஸ்ட் ஸ்கொயர். அங்க வராங்க. வந்துட்டு என்ன சொல்றாருன்னா 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, வாங்க 5வது வசனம் வாங்க. லேவியர்கிட்ட என்ன சொல்றாருன்னா பரிசுத்தமாக்குங்க. என்ன பண்ணுங்க? லேவியரே கேளுங்க, நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உங்களை பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்த பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். சோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், அசுத்தமானது எல்லாம் எங்க போகணுமா? ஆலயத்திலிருந்து வெளியே போகணும். சொல்லுங்க, அசுத்தமானதெல்லாம் எங்க போகணும்? ஆலயத்திலிருந்து வெளியே போகணும். சோ பழைய ஏற்பாட்டுல அசுத்தம் அப்படின்னு சொல்லுதுன்னா புதிய ஏற்பாட்டுல என்ன அதுக்கு அர்த்தம்? பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்க எதெல்லாம் அசுத்தம் சொன்னாங்கன்னா வியாதியும் அசுத்தம் தான் சொன்னாங்க. அவங்க ஒருத்தன் வியாதியில இருக்கானா அதையும் அசுத்தம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க? மென்ஷன் பண்றாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு குஷ்டரோகி சுகமாக்கினார்னா என்ன போட்டிருக்குது? குஷ்டரோகத்தை சொஸ்தமாக்கினார். ஹி கிளென்ஸ்ட் த லெப்பர் அப்படின்னு வரும். எதை கிளென்ஸ் பண்ணுவீங்க? அசுத்தத்தை, அன்கிளீன்னஸ் தான் கிளென்ஸ் பண்ணுவீங்க. அசுத்தத்தை தான் சொஸ்தமாக்குவீங்க. சோ பழைய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வியாதி எல்லாமே அசுத்தத்துக்குள்ளதான் வரும். ஹல்லேலூயா. சோ இப்போ இதை வந்து நீங்க எதுக்கு பாருங்க, பழைய ஏற்பாட்டுல இருக்கிறது எல்லாமே இயேசுவை நோக்கி பார்க்கிறது. பழைய ஏற்பாட்டுல இருக்கிறது எல்லாமே ஒரு நிழலாக இருக்குது புதிய ஏற்பாட்டின் சத்தியத்திற்கு. சோ பழைய ஏற்பாட்டு டெம்பிள் வந்து யாரை குறிக்குது? இன்னைக்கு என்ன குறிக்குது? பழைய ஏற்பாட்டுல அசுத்தம் என்னது? என்னுடைய சரீரத்துல இருக்கிற வியாதி, அது ஒரு அசுத்தம் தான். என் சரீரத்துல வியாதி வந்து ஒரு அசுத்தம் தான். அது நல்ல காரியம் கிடையாது. பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. பிரதர் எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்றது என்ன பெருமை இருக்கு? ஐ எம் ஹார்ட் பேஷண்ட். அதான் பெருமையா? அது சில பேர் சொல்லுவாங்க ஐ எம் ஹார்ட் பேஷண்ட். இல்லைன்னா பெருமை உனக்கு? ஹார்ட் சரியா ஓடல, இதுல பெருமை வேற உனக்கு ஹார்ட் பேஷண்ட். நான்லாம் டயபெட்டிக் அப்படின்வாங்க. ரொம்ப பெரிய மெடலா கொடுக்க போறாங்க உனக்கு. டயபெட்டிக்னா மெடல் குத்த போறாங்களா உனக்கு? இதுல என்னையா பெருமை? அதெல்லாம் அசுத்தம். இதெல்லாம் இப்ப என்ன? அவனுக்கு வெளியே போகணும். இதெல்லாம் வெளியே போகணும். சில பேர் பார்த்துருக்கேன், கிறிஸ்தவர்களே சொல்லுவாங்க நான் ரொம்ப கோவக்காரர் பிரதர், நான் ரொம்ப அப்படி பிரதர், நான் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்லிடுவோம் பிரதர். கிறிஸ்தவர்களே சொல்லுவாங்க சில பேர் பார்த்துருக்கேன், நான் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிடுவோம் பிரதர். இதுல என்னையா பெருமை? மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொன்னா உனக்கு வந்து இது இல்லைன்னு அர்த்தம். இச்சை அடக்கம் இல்ல, செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாதுன்னு அர்த்தம். ஆவியின் கனியில ஒரு கனி என்னது? செல்ஃப் கண்ட்ரோல். மனசுல இருக்கிறதெல்லாம் வாயில இருக்கிறதெல்லாம் கொட்டிடுவோன்னா என்னது? இச்சை அடக்கம் இல்ல. போய் மனசுல இருக்கிறதெல்லாம் போய் பொண்டாட்டிட்டு சொல்லு, பொண்டாட்டி போயிடும் நாளைக்கு பெட்டி தூக்கிட்டு வெளியில. எல்லாம் அப்படியே பெரிய இவங்க நினைப்பு எல்லாருக்கும். மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிடும் பிரதர். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் பிரதர், கர்த்தருக்கு மட்டும் தான் பயப்படும் பிரதர். எங்கேயுமே போடல மனசுல இருக்கிறதெல்லாம் போய் கொட்டுன்ட்டு. டிசார்டிங் ஆஃப் ஸ்பிரிட்னு ஒரு வரம் இருக்குது. பகுத்தறியார் அப்படின்னா ஒழுங்கா உட்காந்து பேசணுமா வேண்டாமான்னு ஆண்டோட கேட்கணும். சும்மா இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. போயிட்டு மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுறேன் அப்படின்ட்டு போய் பேசி பாருங்க. மனசுல இருக்கிறதெல்லாம் புருஷன் கிளம்பி போயிடுவாரு, பொண்டாட்டி கிளம்பி போயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இதுதான் அசுத்தம். இந்த கோபம், முறுமுறுக்கு எல்லாம் வெளியே போகணும். வியாதி, இருதயத்துல இருக்க அசுத்தம் வெளியே போகணும். பெரிய லிஸ்ட் போட சொல்ல மார்க் அது வெளியே. சரீரத்துல இருக்கிற என்னது வெளியே போகணும்? வியாதி எல்லாம் வெளியே போகணும்.
அப்புறம் மனசுல இருக்க அழுத்தங்கள், மைண்ட்ல நிறைய அழுத்தங்களை பிசாசு கொண்டு வந்திருக்காங்கல்ல, நிறைய டிப்ரெஷன், டிப்ரெசிங் தாட்ஸ், அது எல்லாத்தையும் பிசாசு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாம் என்ன ஆகணும், இப்போ வெளியே போகணும். சோ அதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, பழைய பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்ற, லேவியர்களை உள்ள போக சொல்றாரு, கதவை திறக்கிறார். ஃபர்ஸ்ட் ஓப்பன் த டோர், ஓப்பன் த டோர்ன்றார். ஓப்பன் பண்ணி லேவியர்கள் உள்ள போய் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் பரிசுத்தமாக்கணும். பாருங்க 6வது வசனம் படிங்க சிஸ்டர். 2 நாளாகவும் 29:6. நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். சோ இந்த அசுத்தம் வந்தது காரணம் என்னதான் பாருங்க, நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணாங்க. என்ன துரோகம் பண்ணாங்களா, நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகத்தை கர்த்தருடைய வாசத்தலத்தை விட்டு திருப்பி. புரிஞ்சிச்சுங்களா? இது இது வேதம் சரிங்களா? as long as your face is beholding the word of God, you are in a good place. வேதத்தை எப்பொழுதும் நோக்கி இருக்கிறீங்க, உங்க கண்கள் எப்பொழுதும் வேதத்தையே நோக்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, உங்க கண்கள் எதை பார்க்குது, உங்க வாய்கள் எதை அறிக்கை செய்யுது, உங்க மனசு எதை சிந்திக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால இதை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா. பாருங்க, தங்கள் முகத்தை கர்த்தருடைய வாசத்தலத்தை விட்டு திருப்பி, when they turned their faces away from the dwelling place of the Lord, கர்த்தரிடத்துல இருந்து திரும்பும் பொழுது என்ன நடக்குது, அசுத்தம்லாம் உள்ள வந்துருது. உள்ள வந்து உட்காந்துட்டு போக மாட்டீங்க. சோ உள்ள இருக்க அசுத்தம் வெளியே போனாலும் கர்த்தரை தான் பார்க்கணும், அசுத்தம் வராம இருக்குனாலும் கர்த்தரை தான் பார்க்கணும். சொல்லுங்க, அசுத்தம் வெளியே போகணும், சுத்தமானாலும் யாரை பார்க்கணும், இவரை தான், வார்த்தையை தான் பார்க்கணும். அசுத்தம் வராம இருக்குனாலும் வார்த்தையை தான் பார்க்கணும். ரெண்டுத்துக்குமே ஒரே தான் வேர்டு, பிரேயர், வார்த்தை, ஜெபம். அடுத்த வசனம் படிங்க. அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். விளக்கை அணைத்து போட்டு, ரொம்ப மோசமான இது. விளக்கு வந்து அணையவே கூடாது. நீங்க போய் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து மோசேயின் காலத்துல வந்து அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை வந்து எழுப்ப சொல்றாருல, அப்ப உள்ள வந்து விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். மகாபரிசு ஸ்தலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, பரிசு ஸ்தலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே கேண்டில்ஸ் எரிஞ்சுக்கிட்டே அணைச்சே போடக்கூடாது. ஏன்னா அது யாரை குறிக்கிறது, விளக்கு எரியறது யாரை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். சோ எப்பொழுதும் விளக்கு எரிஞ்சு கொண்டே இருக்கணும். சோ இன்றைக்கு நமக்குள்ள ஒரு விளக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது யாரு, பரிசுத்த ஆவியானவர் என்ற விளக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணுமா, எரிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எரிய வைத்துக் கொண்டிருக்கோம்னா, அவர் ஏதோ அவர் வந்து எரிய மாட்டாரு அப்படி கிடையாது. அவரை வந்து ஆக்டிவா வச்சுக்கணும். அதுதான் பாருங்க, ஆண்டவர் வந்து நம்மளுடைய சுயசித்தத்தை மீறி எதுவும் செய்யறது கிடையாது. ஆமென். அவரா எதுவும் செய்ய மாட்டார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அவரா செய்யட்டும் பிரதர், நான் எதுவும் செய்ய மாட்டேன். அதான் பாருங்களேன், நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் நினைச்சா செய்வார் பிரதர், கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டே இருப்பான். அவர் நினைச்சா அவரா ஏதாவது செய்யணும், அவரா செய்யட்டும் பிரதர், அவரா செய்யட்டும் பிரதர், அப்படிலாம் நடக்காது எதுவும். நீங்க தான் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தையும் உங்களுக்குள்ள இருக்கிற இதையும் வந்து அனல் மூட்டி எழுப்ப வேண்டியதா இருக்கு. பாருங்க, தீமோத்தி வந்து ஒரு நல்ல ஊழியக்காரர். பவுல் கிட்ட ட்ரைனிங் எடுத்தவர். கிட்டத்தட்ட பவுலோட ஆவிக்குரிய மகன்னே சொல்லலாம். ஏன்னா பவுல் வந்து அவர் வந்து என்னுடைய ஆவிக்குரிய மகன் தான் சொல்றாரு. சோ பவுல் தான் அவர் ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த தீமோத்திக்கே வந்து நடுவில் ஒரு மாதிரி டல் ஆயிட்டாரு, அவரு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். பாருங்க, 2 தீமோத்தி 3ல இருந்து படிங்க சிஸ்டர். 3ல இருந்து 7 வரைக்கும் படிங்க. ரொம்ப அற்புதமான வசனங்கள். 2 தீமோத்தி 1, 2 தீமோத்தி 1, 3ல இருந்து 7. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையா இருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனியக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இதன் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவ வரத்தை யார் அனல் மூட்டி எழுப்பணுமா? தீமோத்தி தான் அனல் மூட்டி எழுப்பணும். உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி நான் உனக்கு நினைவு ஊட்டுகிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ
உங்களுக்குள்ள இருக்கிற வரத்தை, உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை யாரு அனல் மூட்டி எழுப்பணும்? நம்ம தான் எழுப்பணும். எனக்குள்ள இருக்கிறத நான் தான் எழுப்பணும். நம்ம யாரோ வந்து எழுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யாரா வந்து எழுப்புவாங்க பிரதர், இல்ல ஆண்டவரா வந்து எழுப்புவார் பிரதர், இல்ல தூதர் ஒருத்தர் வந்து எழுப்புவார் பிரதர். கிடையாது. ஒரு ஊழியக்காரர் இவரு. தீமோத்தின்றவரு சாதாரண ஆள் கிடையாது. ஒரு பாஸ்டர் அவரு. ஒரு யங் மேன், ஒரு ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அவருக்கு நடுவில் ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு, ஏதோ கொஞ்சம் டல் ஆயிட்டு இருக்காரு போல. ஏன்னா எல்லாருக்கும், எல்லா மனுஷனுக்கும் சில நேரம் வந்துருது, சோர்வுகள்லாம் வருது, டிப்ரெஷன்லாம் வருது. அது மாதிரி ஏதோ ஆயிட்டு இருக்காரு, சோர்ந்து போய் உட்காந்துட்டாரு. ஒன்னும் இப்போ பவுல் எழுதுறாரு அவருக்கு, எப்பா உனக்குள்ள இருக்கிறதெல்லாம் அனல் மூட்டி எழுப்புன்னு சொல்லிட்டு தான் அந்த ரொம்ப ஃபேமஸ் வசனம் அடுத்த வசனம் போட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்கலையா? 7வது வசனம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? சோ உள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி? அன்பும் பலமும் தெளிந்த புத்தி. இப்ப அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் எங்க இருக்குங்க? உள்ளதான் இருக்கு. மைண்ட் என்ன சொல்லுது? நீ ஒன்னத்துக்கு உதவ மாட்ட, உன் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காதுன்னு எது சொல்லுது? மைண்டு தான் சொல்லுது. உள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவியாங்க? பவரு, லவ், சவுண்ட் மைண்டு. பலன் உள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தி உள்ள ஆவி. பயமுள்ள ஆவி கிடையாது. ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் பயமுள்ள ஆவி கிடையாது. அவருக்குள்ள இருக்கிற வல்லமை அபாரமான வல்லமை, உயிரோட எழுப்புகிற வல்லமை. ஹalleluya. அன்பு, தேவ அன்பு அவருக்குள்ள இருக்குது. ஹalleluya. தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தினா மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சிந்தையே அவங்களுக்குள்ளதான் இருக்குது. ஆனா இப்ப இது எல்லாத்தையும் அனல் மூட்டி யார் எழுப்பணும்? நான் தான் எழுப்ப வேண்டியதா இருக்கு. ஹalleluya. அது எப்படி நடக்குது? ஜெபத்துல நான் ஆண்டவரோட இணைந்து இருக்கும் பொழுது அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. வேதத்தை படிச்சு தியானம் பண்ணும்போது அதெல்லாம் நடக்குது. இட் கெட் ஸ்டர்ட் அப். இட் கெட் ஸ்டார்ட் அப். ஹalleluya. அது எல்லாமே என்ன பண்ணப்படுது? உள்ள இருக்கிறதெல்லாம் இந்த காஃபில சீனி போட்டீங்கன்னா உள்ள அடியில போய் உட்காந்துரும். உட்காந்து கலக்கணும். கலக்கினாதான் சீனி என்ன ஆகும்? கரையும். இல்லைன்னா சீனி மட்டும் போய் அடியில உட்காந்துரும் காஃபில. அது போலதான் அன்பு, பலன், தெளிந்த புத்தி, நாவி எல்லாம் உள்ளதான் இருக்கிறாரு. ஆனா நம்ம தான் என்ன பண்ணணும்? ஸ்டார் அப் பண்ணணும். ஆமே. சோ திருப்பி வந்துருங்க, 2 வந்துருங்க, திரும்ப 2 வந்துருங்க. சோ இப்ப என்ன சொல்றாரு அவரு? இது இது இந்த விளக்கு என்ன ஆயிடுச்சா? அணைஞ்சிருச்சுன்றாரு. ஆமேன். 2 திரும்ப பழைய வருஷத்துக்கு வந்துருங்க விஜய். விளக்கு என்ன ஆயிடுச்சா? அணைந்து விட்டுருது. ஏன்னா விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். ஏன் அணைஞ்சிருச்சுன்னா கதவு மூடப்பட்டுருச்சு. நல்லா கவனிங்க. they have also shut up the doors of the vestibules, put out the lamps. கதவு மூடிருச்சு. விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சோ பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர்களுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்து விளக்கை எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மனோரா லேம்பா அது வந்து என்ன பண்ணும்? எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸா அதுக்கு என்ன ஆயில் ஊத்தி எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். கதவை பூட்டிட்டா எவன் போய் ஆயில் ஊத்துறது இல்ல. அதனால அணைஞ்சு போச்சு எல்லாம். இப்போ கதவை திறக்கணும். சரி, நீங்க சொல்லலாம் பிரதர், ஓகே அந்த டெம்பிளுக்கு ஒரு கதவு இருந்துச்சு, இப்ப நமக்கு என்ன பிரதர் கதவு? நமக்கு என்ன பிரதர் கதவு? எங்க இருக்கு பிரதர் கதவு? காட்டுங்க பிரதர். தலையில முடிதான் இருக்குது. முடியெல்லாம் கதவு கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் என்ன கிடையாது, கதவு கிடையாது. நமக்கு என்ன கதவு? காட்டுறோம் வாங்க. சங்கீதம் 141:3. சங்கீதம் 141:3. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். Set guard, O Lord, over my mouth. Keep watch over the door of my lips. உதடுகளின் வாசல். உங்க வாய் தான் வாசல். இன்னைக்கு அதுதான் கதவு. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? இதுதான் டோர், இதுதான் வாசல். ஹalleluya. இதன் மூலமாக தான் நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணும்? உள்ள இருக்கிற அபிஷேகம், உள்ள இருக்கிற காரியத்தை எல்லாத்தையும், பலனு, அன்பு, தெளிந்த புத்தி எல்லாத்தையும் ஸ்டார் அப் பண்ணும், வெளியே கொண்டு வரணும். பரிசுத்த ஆவியான வல்லமையில என்ன கொண்டு வரணும்? வெளியே கொண்டு வரணும். இது தப்பா யூஸ் பண்ணா ஒன்னும் வராது. நிறைய பேர் இதை தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பிசாசு பாருங்க, வாயில வந்து நெகட்டிவான வார்த்தையை பேச வைக்கிறது தான் அவனோட வேலையை. பிசாசுக்கு தெரியும், நீங்க வாயை கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வல்லமையான காரியங்களை நீங்க செயல்படுத்திடுவீங்க. வாயில நீங்க வேத வசனத்தை பேசிட்டீங்கன்னா வல்லமையான காரியங்கள் நடந்துடும். இது பிசாசுக்கு நல்லா தெரியுது. அதனாலதான் என்ன பண்றான்? விசுவாசத்தை பேசாம, வசனத்தை பேசாம நெகட்டிவான காரியங்கள் பேச வைக்கிறான். நீங்க சொல்லுங்க, என்ன பிரதர் நெகட்டிவான காரியங்களை பேச வைக்கிறான்? அப்படி ஒண்ணு நான் நெகட்டிவான காரியம்னா என்ன தெரியுமா பேச வைக்கிறான்? உங்க சூழ்நிலையே பேச வைப்பான். அதுதான் நெகட்டிவான காரியம். ஒன்னும் புதுசாலாம் பேச வைக்க வேண்டாம்.
உங்க சூழ்நிலை ஒண்ணு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதை அப்படியே பேச வச்சாலே முடிஞ்சு போச்சு. நெகட்டிவ் தான். இந்த புதுசா நெகட்டிவா எங்கேயாவது படிச்சுக்கிட்டு வரணுமா? இப்போ சப்போஸ் உங்களுக்கு வியாதி, எப்பவுமே வியாதியா சரீரத்துல பலவீனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாரு கேட்டாலும் நீங்க போன் பண்றாங்க, யாராவது போன் பண்ணா ஒன்னும் முடியல பிரதர், எப்பவுமே இருக்குது பிரதர், ஒரே பலனே இல்ல பிரதர், ஆவியே இல்ல பிரதர் அப்படின்னு போன் பண்ற எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவா பேசுறீங்க. நெகட்டிவா பேசுறதுக்கு போய் எங்கேயும் படிக்கலாம் வேண்டாம் போயிட்டு. அத நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் நெகட்டிவா எல்லாம் பேசலையே பிரதர், நான் ஒன்னும் அப்படிலாம் பேசலையே. நீங்க அதுக்காக போய் படிச்சுக்கலாம் வரலங்க. அதுக்காக ஏதாவது புக் வாங்கி படிச்சுட்டு இருக்கீங்களா? நெகட்டிவா பேசுவது எப்படி, எப்படி அவிசுவாசத்தை பேசுவது எப்படி, இப்படிலாம் படிக்கல யாரும். சூழ்நிலையே பேசிக்கிட்டே இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலே கண்டுபிடிச்சிடலாம் பாதி பேர் எப்படி சொன்ன. ஏதோ போகுது பிரதர், ஏதோ போகுது, கர்த்தர் சித்தத்துல ஏதோ போகுது பிரதர், அப்பனாலே நெகட்டிவா பேசிட்டீங்கன்னு அர்த்தம். ஹலோ, அப்பனாலே நெகட்டிவா தான் பேசுறீங்க நீங்க. ஏதோ போகுது அப்படின்னா நெகட்டிவா பேசிட்டீங்க. நல்லா இருக்கிறேன், கர்த்தர் சித்தத்தால நல்லா இருக்கேன்னு பேசுனீங்கன்னா என்ன பேசுறீங்க? விசுவாசத்தை பேசிட்டு இருக்கீங்க. அதை விட்டுட்டு என்ன, புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் நெகட்டிவா பேசுறது. சூழ்நிலையை பேசுவது நெகட்டிவா பேசுறது, வசனத்தை பேசுவது விசுவாசத்துல பேசுவது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? புரியுதுங்களா? வசனத்தை பேசுனீங்கன்னா எதை பேசுறீங்கன்னு அர்த்தம்? விசுவாசத்தை பேசுறீங்க. சூழ்நிலையை பேசுறீங்கன்னா எதை பேசுறீங்க? நெகட்டிவா பேசுறீங்க. சோ பாருங்க, இதுதான் கதவு உங்க வாய்க்கு. உங்க இதுக்கு வந்து என்ன, உங்களோட இப்போ இதுக்கு வந்து என்னதான் கதவு? இதுதான். சொல்லுங்க, என்னுடைய சரீரத்தின் கதவு எது? என் வாய். என்னுடைய ஆலயத்தின் கதவு என்னுடைய வாய் தான். சோ உங்க வாய் தான். சோ இந்த வாய் வந்து கண்டபடி பேசுதுன்றதுனாலதான் ஆண்டவர் வந்து அந்நிய பாஷையை கொடுத்தார். இதுதான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, பாஸ்டர் ஜோ அழகா டீச் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சும்மா ஜோம் பண்ண சொன்னீங்கன்னா யாருக்கும் வந்து விசுவாசத்துல ஜோம் பண்ண வர மாட்டேங்குது. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கா, விசுவாசத்துல ஜோபமே பண்ண வர மாட்டேங்குது. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, நீ ஜோம் பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும், உனக்கு நான் அந்நிய பாஷையை தரேன், ஒழுங்கா அந்நிய பாஷையில ஜோம் பண்ணு. அதையும் நம்ம ஆளுங்க ஒன்னும் புரிய, ஆண்டவரே உனக்கு புரியாம இருக்கிறதா நல்லது, ஒழுங்கா அந்நிய பாஷையில ஜோம் பண்ணுட்டாரு. நாளா முடிவு பண்ணிட்டேன், ஆண்டவரே எனக்கு ஜோம் பண்றது எனக்கு புரியவே வேண்டாம், நான் பாட்டி ஜோம், நீங்க எனக்கு எது செஞ்சாலும் நல்லதா தான் செய்வீங்க. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு ஏசு எது செஞ்சாலும் நல்லதா தான் செய்வாருன்ட்டு? எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குதுங்க. ஆனால் நான் பாட்டுக்கு ஜோம் பண்ண போறேன். சில பேர் வந்து ஆண்டவரோட சித்தம் அறிந்து நான் ஜோம் பண்ணோம், ஒன்னும் தேவையில்ல. நீங்க பாட்டுக்கு வாய் திறந்து அந்நிய பாஷையில ராபா ஹாலாபா சாரா பாலா தீகா ராபா லோதோ ரோனமோ ஜோம் பண்ணுங்க. அவர் அப்படியே உங்களுக்கு நன்மையான காரியங்களை செஞ்சுக்கிட்டே வருவார். என்னைக்காவது ஏசு கெடுத்து போடுவாரா? யாரையாவது சொல்லுங்க, யாரையாவது ஏசு கெடுத்து போடுவாரா? சொல்லுங்க. இயேசுவை போல நன்மை செய்யறவர் ஒருத்தரும் இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன், ஆண்டவரே எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம் ஆண்டவரே, நான் பாட்டுக்கு காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணில இருந்து ராபா ஹாலாபா சாராபா தீதாபா ரீகாபா லாதாரானாமோ சோடபோ தீஹாராபா ஜோம் பண்ண போறேன். எனக்கு என்ன நல்லது வச்சிருக்கீங்களோ எல்லாம் நடக்கட்டும் இயேசு நாமத்தில். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா இந்த மாதிரி வந்து நமக்கு கண்மூடித்தனமான ஒரு விசுவாசம் வர மாட்டேங்குது. கவனிச்சிருக்கீங்களா? அதனாலதான் வந்து விசுவாசம்னால என்னது, என்ன நடக்குன்னு புரியும். பாருங்க, செங்கடல் முன்னாடி போய் நிக்கிறானுங்க, ஆண்டவர் வந்து ஏன் பயப்படுறான்னு கேட்கிறாரு, ஏன் என்ன நோக்கி கூப்பிடுறாரு? ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டாருல. பாருங்க, செங்கடல் முன்னாடி நிற்கும் போது பயம் வருமா வராதாங்க? செங்கடல் ஃப்ரண்ட், பின்னாடி எகிப்தியன். பயம் வருமா வராதா? நீங்களே கேட்கலாம், ஏன் ஆண்டவரே பயம் வரணும்ல ஆண்டவரே, இதுக்கு கூட பயப்படலன்னா எப்படி ஆண்டவரேன்ட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க மோசையை பத்தி, என்ன ஏன்யா கூப்பிடுற, என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்ற? அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு மோசைட்ட, ஏற்கனவே உனக்கு பிளான் ரெடி ஆயிடுச்சுன்றாரு. அல்லேலூயா. ஆமென். ஏற்கனவே பிளான் ரெடி. என்ன பிளான்? செங்கடலை பிளந்து கொண்டு போகணும்னு பிளான் ரெடி. ஏற்கனவே ஆண்டவர் பாட்டை எழுதி வச்சிட்டாரு, செங்கடலை நீர் பிளந்து அப்படின்னு பாட்டெல்லாம் எழுதி வச்சிட்டாரு ஆண்டவர். ஜனங்களை நடத்தி சென்றீர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர் அப்படின்னு பாட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனா இவனுங்க கத்திக்கிட்டு இருக்காங்க, ஆண்டவரே செங்கடல் முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சிட்டீரே, இவனுங்க வரானுங்களே பின்னாடி எங்களை கொல்ல போறீரான்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவர் சொல்றாரு, எப்பா எல்லாம் ரெடியா இருக்கு பிளானு, நீ ஒழுங்கா வந்து என் முகத்தை மட்டும் பிளான் கரெக்டா போகும், நீ தேவையில்லாம இதுக்கு அவனை பாத்துக்கிட்டு இருக்கேன்றாரு. புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அதனாலதான் நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு புரியவே வேண்டாம் என்ன ஜோம் பண்றேன்ட்டு, நான் பாட்டுக்கு அந்நிய பாஷையில ஜோம் பண்றேன். எல்லாரும் இந்த முடிவு எடுங்க, நீங்க ஒரு நாள் கண்டிப்பா அந்த முடிவு எடுத்துருங்க. நீ நான் பாட்டுக்கு ஜோம் பண்ண போறான்ட்டு, ஒரு வார்த்தைனாலும் பரவாயில்ல, 2 வார்த்தைனாலும் பரவாயில்ல, தாத்தா தாத்தா தான் வருதா பரவாயில்ல, தாத்தாவே சொல்லிக்கிட்டு இருங்க, பாட்டி வர வரைக்கும் தாத்தா தாத்தான்னு சொல்லுங்க, தப்பே கிடையாது.
ஒரு வார்த்தை தான் வந்து சொல்லிக்கிட்டே கிடங்க. நீங்க அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண கர்த்தருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறிட்டே இருக்கும், நிறைவேறிட்டே இருக்கும், நிறைவேறிட்டே இருக்கும். உங்களுக்கு புரியாது இன்னைக்கு ஆவிக்குரிய மண்டலத்துல பெரிய மாற்றங்கள் உண்டாயிட்டு இருக்கும். செங்கடல்கள் எல்லாம் பிளந்து செங்கடலுக்குள்ள நடக்கிறதுக்கான ரோட ஆண்டவர் போட்டுக்கிட்டு இருப்பார். நீங்க ஐயோ செங்கடல் இருக்குன்னு நினைப்பீங்க. செங்கடல் முன்னாடி நின்று ராபஹாலாமா ஷாரபா லீகாதா ராபா லதிகாரானாம நீங்க ஜோம் பண்ணுங்க. செங்கடலை பிளந்து ரோட போட்டு ஆண்டவர் கொண்டு போயிடுவார் உங்களுக்கு. எனக்கு எதுக்கு புரியணும்? எனக்கு பிளான் தெரியவே வேண்டாங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு பிளான் தெரியவே வேண்டாம் ஆண்டவரே. பிளான் தெரிஞ்சாதானே பிரச்சனை. யோசிச்சு பாருங்களேன். இப்ப யோசிச்சு பாருங்க, 20 வயசுல நல்ல இப்ப எனக்கு எனக்கு கிட்டத்தட்ட இப்ப 42 வயசு ஆயிடுச்சு எனக்கு. 20 வயசுல ஆண்டவர் என்னை கூப்பிட்டு நான் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும் போது நீ ஒரு ஊழியம் செய்வ அஹ், அப்படின்னா நான் என்ன நினைச்சிருவேன்? ஐயோ ஆண்டவரே, சோத்துக்கு என்ன ஆண்டவரே பண்ணுவேன்? நீங்க பாட்டு ஊழியம் செய்வேன்னு சொல்றீங்க. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருந்தானே என்ன நிலைமை ஆயிட்டு இருக்கும் பாருங்க. பிளானை வச்சு நம்ம எதுவும் பண்ண போறது இல்லைங்க. நல்லா கேட்டுக்கோங்க, பிளான் தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. புரியுதுங்களா? ஆண்டவருக்கு நம்ம விட்டு கொடுத்தணும். we have to give to the will of the holy spirit, let him lead you. அவர் உங்களை வழி நடத்தட்டும். பிளான் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆனா நம்மளுடைய மாம்ச சிந்தை என்ன பண்ண தெரியுமா? எப்பவுமே என்ன பண்ணுதா? பிளானை காட்டு, பிளானை காட்டு. அடுத்தது என்ன பண்ண போற? அடுத்தது என்ன பண்ண போற? எங்கிருந்து வரும் என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, பிரதர் எப்படி பிரதர் நடக்கும்? நான் சொல்லுவேன், எனக்கே தெரியாது என் வாழ்க்கையில எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு. நான் எப்படி உங்களுக்கு சொல்றது வந்து என் வாழ்க்கையில எப்படி அற்புதம் நடக்குது எனக்கே சொல்ல தெரியல. ஏன்னா அப்படி நடந்துகிட்டு இருக்கு அற்புதமா அற்புதமா எல்லாம். உங்களுக்கு எப்படி நடக்குன்னு எப்படி சொல்லுவேன்? நடக்கும். எப்படி நடக்கும்னு கேட்காத, நடக்கும். எங்க யோவான் கடைசி அதிகாரத்துல ஒரு அருமையான சம்பவம் ஆண்டவர் பாத்தீங்கன்னா, அங்க போயிட்டு இவனுங்க எல்லாம் மீன் பிடிக்க போயிடுவானுங்க. சீசர்கள் எல்லாம் இயேசு வந்து மறிச்சிட்டாரு, அவ்வளவுதான் நம்ம வேலை முடிஞ்சு அப்படி மீன் பிடிக்க போயிடுவாங்க. ஆண்டவர் வந்து கரையில இருந்து கூப்பிடுவாரு அவங்களை. கூப்பிட்டு எப்பா மீன் இருந்தா கொண்டு வாப்பா அப்படின்னு. பசிக்குது, மீன் இருந்தா கொண்டு வான்னு. இவங்க நினைப்பானுங்க சரி ஆண்டவருக்கே நம்ம தான் மீன் கொடுக்கணும் போல சொல்லிட்டு என்ன பண்ணுவானுங்க, மீனை பிடிச்சிட்டு வரதுக்குள்ள ஆண்டவர் இங்க அடுப்புல மீனை வந்து என்ன பண்ணிருப்பாரு, சுட்டுக்கிட்டு இருப்பாரு. கவனிச்சிருக்கீங்களா? அது அந்த மீன் எங்க இருந்து வந்துச்சு? ஹலோ, என்னங்க மீன் வேணும்னு கேட்ட ஆண்டவர் எங்க இந்த மீன் புடிச்சிட்டு வந்தாரு? கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், ஆண்டவர் அப்புறம் ஏன் ஆண்டவரே மீன் எல்லாம் கேக்குறீங்க? பாருங்க யோவான் கடைசி அதிகாரத்துல பாருங்க 5 யோவான் 21:5 படிங்க சிஸ்டர். யோவான் 21:5. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இந்த மீன் எங்க வந்துச்சு? என்னங்க பிள்ளைகளே, 5வது வருஷத்துல தெளிவா கேட்கிறாரு, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா அப்படின்னு 5வது வருஷத்துல கேட்கிறாரு. அப்பனா மீன் இல்லைன்னு அர்த்தம். அப்போ எப்பா பசிக்குதுப்பா பசங்களா பிள்ளைகளா ஏதாவது கொண்டு வாங்கன்றாரு. அவனுங்க அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, என்ன பண்ணு, வலையை தூக்கி அந்த பக்கம் போடு அப்படின்னு அடுத்த வருஷம் சொல்றாரு. போடுறானுங்க, பயங்கரமான ஒரு இது மாட்டுது. மீன் மீன் ஏகப்பட்ட மீன் மாட்டுது. இவனுக்கு தரன்னு பாவம் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்தா, இங்க ஏற்கனவே வந்து கறி அடுப்பு வச்சு வந்து 9வது வருஷம் கறி அடுப்பு வச்சு அந்த கறி அடுப்பு மேல எதை வச்சிருக்கிறாரு, மீனை வச்சு பார்பிக்யூ பண்ணிட்டு இருக்காரு. இந்த மீன் எங்க இருந்து வந்துச்சு? என்னங்க இந்த மீன் எங்க இருந்து வந்துச்சு? ஏசு எங்க தனியா ஏதாவது போட்டு வச்சிருந்தாரா? சைட்ல ஏதாவது ஒரு போட்டு அவனுக்கு வரதுக்குள்ள இந்த பக்கம் கண்ணை காட்டிட்டே நீங்க புட்டு புடிச்சிட்டு வாங்கடா, புதுசா ஒரு 4 பேரை செட்டப் பண்ணி. பாருங்க, ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இவனுங்க மீன் புடிச்சிட்டு வரும்போது பசியோட வருவானுங்கன்ட்டு. நல்லா கவனிங்க, பசியோட வந்தவன்ட்ட மீனை வாங்கி கழுவி மசாலா போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்குள்ள டைம் ஆகுமா ஆகாத? யோசிச்சு பாருங்க. மீனை கிளீன் பண்ணி மசாலா போட்டு பொரிச்சு எடுக்கிறதுல அவன் பாவம். அது பேதெல்லாம் பாருங்க, நல்லா திங்கிற பையன் எப்படி பசிக்கும் அவனுக்கு. அதான் ஆண்டவர் பார்த்தாரு, நீ பிடிக்கிற மீன் பிடிச்சோ, உனக்கு நான் ஃபர்ஸ்ட் சோத்தை போட்டுறேன். ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணு, மீனை நல்லா சாப்பிட்டுரு, புரியுதா? அதுக்கப்புறம் ஓ மீனை எடுத்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடியா இருக்க. இதுதாங்க நம்ம ஆண்டவர். உங்க தேவையை
அவர் அறிந்து அந்த தேவைக்கான சகலத்தையும் நீங்க கேட்கறதுக்கு முன்பதாகவே உங்களுக்காக வச்சிருக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? உங்க தேவை ஏற்கனவே அறிஞ்சு நீங்க அதை ஜெபம் பண்றதுக்கு முன்பதாகவே அதை ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சுட்டாராம். பாருங்க எப்படிப்பட்ட ஆண்டவர். அதனாலதான் அவர் பேர் அப்பா. ம். தட் இஸ் வை ஐ கால் ஹிம் மை ஃபாதர். அதனாலதான் நான் அவரை எப்படி கூப்பிடுறேன்? அப்பான்னு கூப்பிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர். ம். ஹalleluya, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு என்ன வேணும்ன்றது அவருக்கு தெரியுது. நல்லா எனக்கு தெரியுதோ இல்லையா, அவருக்கு தெரியுது. அதனாலதான் நான் முடிவு பண்ணிட்டேன், அந்நிய பாஷை நம்ம பாட்டுக்கு ஜோம் பண்ணுவோம். எனக்கு என்ன தேவையோ அவர் பார்த்துப்பார். நான் போய் மண்டையை உடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹalleluya. உங்களுக்கு சுகம் வேணும்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு என்ன வேணும்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். உங்க பிள்ளைக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும், உங்க பிள்ளைய கொண்டு போய் எங்க செட்டில் பண்ணணும், உங்க பிள்ளைய எங்க படிக்க வைக்கணும், உங்களுக்கு எங்க வீடை கட்டி கொடுக்கணும், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நீங்க ஜோம் பண்ண ஜோம் பண்ண ஜோம் பண்ண ஜோம் பண்ண அந்த பிளான் எல்லாம் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்க அந்நிய பாஷை ஜோம் பண்ணிட்டே இருங்க, பிளான் பக்காவா நடக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அது பாட்டுக்கு நடக்க போகுது. நம்ம ஏன் கவலைப்படணும்? அப்பா இருக்கும்போது நம்ம ஏங்க கவலைப்படணும்? ஹalleluya. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரே எனக்கு அப்பாவா இருக்கிறார். அவன் ஊர்ல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு 2 வீடு வச்சிருப்பாரு, ஒரு 2 கார் வச்சிருப்பாரு. அவனே சீன் போட்டுட்டு அலைவான். எங்க அப்பா யார் தெரியுமா, 2 வீடு வச்சிருக்காரு, 2 கார் வச்சிருக்காரு. எங்க அப்பா வானத்தையும் பூமியும் படைச்சவர், அவரே எனக்கு அப்பாவா இருக்கிறார். நான் ஏன் கவலைப்படணும்? நீங்க பாட்டுக்கு தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க, அந்நிய பாஷை ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க. புரியுதோ புரியலையோ தேவையே இல்லை நமக்கு. அது நமக்கு தேவையே கிடையாது. தட் இஸ் நாட் நீடட் ஃபார் மீ. ஹalleluya. எது முக்கியம்? நான் அவரோட ஐக்கியத்துல இருப்பது மட்டும்தான் முக்கியம். ஹalleluya. நான் ஜெபத்திலே, வேத வாசிப்பிலே, வேத தியானத்துல அவரோட ஐக்கியத்துல இருப்பது மட்டும்தான் முக்கியம். வேற எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது. ஆமேன். இந்த நிலைமைக்கு நீங்க வந்து ஜோம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா யூ வில் see breakthroughs. ஹalleluya. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்னை விசுவாசிக்கிறவனுக்குள்ள இருந்து ஜீவ நதிகள் புறப்படுமா. சோ நீங்க அந்நிய பாஷை ஜோம் பண்ணும்போது என்ன புறப்படுது உங்களுக்குள்ள இருந்து? வாங்க யோவான் 7வது அதிகாரம். யோவான் 7வது அதிகாரம் 37, 38, 39. யோவான் 7, 37, 38, 39. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன். ம், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் ம். உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். எங்கிருந்து வருமா? உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீர்கள் புறப்படும். அடுத்தது அடுத்த வசனம் படிங்க. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. சோ ஜீவ தண்ணீர், உள்ள இருந்து ஜீவ தண்ணீர் வரும்ன்றது எதை குறிக்கிறது? தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள அருளப்படுகிற 39வது வசனம் ஆவியை குறித்து. ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு த ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya. ஜீவ தண்ணீர் யாருக்கு ஒப்பா இருக்கிறார்? பரிசுத்த சொல்ல தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். சோ அவர் வந்து தீர்க்க தரிசனமா அதை சொல்றாரு. ஏன்னா இயேசு இன்னும் மகிமைப்படுத்தப்படவில்லை. மகிமைப்படுத்தப்படவில்லை, இயேசு இன்னும் சிலுவையில அடிக்கப்படவில்லை. புரியுதுங்களா? சோ அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, எப்பா ஒரு காலம் வரப்போகுது, நான் மகிமைப்படுத்தப்பட போகிறேன், நான் சிலுவையில அறையப்பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3வது நாள் உயிரோட எழும்பி அநேகருக்கு நான் என்ன பண்ண போறேன்? காட்சி அளிக்க போறேன். அதுதான் இயேசு மகிமைப்படுத்தப்பட போகிறார். ஹalleluya. He is going to be glorified. ஹalleluya. அது நடந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படுவார். அப்பொழுது உங்களுக்குள்ளாக இருந்து என்ன உண்டாகுமா? ஜீவ நதிகள் புறப்படும், ஜீவ ஊற்றுகள் உண்டாகும். ஸ்பிரிங்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர், ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர். சோ இதை எப்படி அன்லாக் பண்றது, எப்படி ரிலீஸ் பண்றது, எப்படி கட்டவிழ்க்கிறது? உங்க வாயின் மூலமாக தான். த்ரூ த டோர் ஆஃப் யுவர் லிப்ஸ். சங்கீதம் 141 சொல்லுதுல, என்னுடைய உதடுகளின் கதவுகளை என்ன பண்ணுங்க? காத்துக் கொள்ளுங்கள், வாசல்களை காத்துக்கொள்ளுங்க. ஏன் சொல்றாரு தாவீது அப்படி? ஏன்னா இதுக்குள்ள இருந்தா வரப்போகுது ஜீவ தண்ணி. சோ அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும்போது எதை கட்டவிழ்க்கிறீங்க? ஜீவ தண்ணீரை கட்டவிழ்க்கிறீங்க. யூ ஆர் ரிலீசிங் தி ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர், தி ஸ்பிரிங்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர். உங்களுக்கு உள்ள இருந்து அது வெளியே வருது. அது வந்து என்ன பண்ணுமா? உள்ள இருக்க அசுத்தத்தை எல்லாம் கழுவி தள்ளிடும். புரியுதுங்களா? வாங்க திரும்ப 2 நாளாகமத்துக்கு வாங்க. 2 நாளாகமத்துல வந்துருங்க திரும்ப. 29, 16, 17 படிங்க. ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போனார்கள். போதும். முதல் மாதம் அசுத்தத்தை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தாங்களாம். 16வது அசுத்தம் எல்லாம் வெளியே வந்துருச்சு.
லேவியர்கள் உள்ள போறானுங்க. உள்ள போயிட்டு என்ன பண்றாங்க? கதவு திறக்கப்படுது, ஆலயத்தின் கதவு திறக்கப்பட்டுச்சு, அசுத்தெல்லாம் வெளியே. சொல்லுங்க, நீங்க வாயை திறந்து ஜோம் பண்ண வாயை திறந்து வார்த்தைய அறிக்கை செய்ய செய்ய, சொல்லுங்க, வாயை திறந்து நான் வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது, வாயை திறந்து நான் ஜெபம் பண்ணும் பொழுது எதெல்லாம் வெளியே வந்துருது? எனக்கு உள்ளது அசுத்தம் எல்லாம் வெளியே போயிடும். அவிசுவாசம் எல்லாம் வெளியே போயிடும். அவிசுவாசமும் ஒரு அசுத்தம் தான். அன்பிலீஃப் இஸ் ஆல்சோ அன் அன்கிளீன்னஸ். வியாதி வெளியே போயிடும். ஏன்னா வியாதி ஒரு அசுத்தம், தரித்திரம் ஒரு அசுத்தங்க. குறைவு தரித்திரம் எல்லாம் வந்து தேவ சித்தமே கிடையாது. நீங்க எப்பவுமே வந்து குறைவுலயே இருக்கணும், எப்பவுமே கடன்லயே இருக்கணும், தேவ சித்தமே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, ஜம்முன்னு இருக்கணும். நீங்க பார்த்தா இவன் தான் என் தேவனோட புள்ள அப்படின்னு சொல்லணும் எல்லாரும். அப்படி இருக்கணும் நீங்க. ஹல்லேலூயா. எல்லா சுத்தமா வெளியே வரணும். அது எப்படி வருமா? கதவு திறக்கும் பொழுதுதான் உண்டு வெளியே வரும். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது படிங்க. 17 வசனம். முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவங்கி 8ஆம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி முதலாம் மாதம் 16ஆம் தேதியில் அதை முடித்தார்கள். பரிசுத்த கர்த்தருடைய ஆலயத்தை எத்தனை நாள்ல பரிசுத்தம் பண்ணாங்களா? 8 நாளில். சொல்லுங்க, 8 days. Now they began to sanctify on the first day of the first month, and on the 8th day of the month they came to the vestibule of the Lord. So they sanctified the house of the Lord in 8 days. And on the 16th day of the first month they finished it. 8. ஏன் 8 நாள்? அது என்ன பிரதர் 8 நாள்? அப்போ 8 நாள் ஜோம் பண்ணா நான் போதுமா? அப்படி சொல்லல ஆண்டவர். 8 நாள் ஜோம் பண்ணா போதும், 16 நாள் ஜோம் பண்ணா போதும், அந்த கணக்கெல்லாம் கிடையாது. உடனே அதை பிடிச்சுக்காதீங்க. 8ன்றது வேதத்துல வந்து நம்பர்ஸ் இருக்குல்ல, எண்கள் எல்லாமே வந்து ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் சிக்னிபிகன்ஸ் இருக்கு, ஒரு ஆவிக்குரிய அடையாளம் இருக்குது, ஒரு ஆவிக்குரிய அது அர்த்தம் இருக்குது. ஸோ 7 என்பது பரிபூர்ணத்தை குறிக்கிறது. 7 இஸ் கம்ப்ளீட்னஸ். 7 என்பது பரிபூர்ணம். இயேசு கிறிஸ்து 7 வார்த்தை பேசினாரு சிலுவையில. ஸோ அந்த 7ன்றதெல்லாம் என்னது? பரிபூர்ணம். 8ன்றது என்னது? புதிய தொடக்கம், நியூ பிகினிங். சொல்லுங்க, நியூ பிகினிங். எனக்கு புதிய தொடக்கம் வந்துருச்சு, நியூ பிகினிங். ஹல்லேலூயா. ஆமென். 8 என்பது நியூ பிகினிங். சோ நீங்க உட்காந்து ஜோம் பண்ண அந்நிய பாஷை ஜோம் பண்ண யூ ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் a நியூ பிகினிங். நீங்க அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண ஆண்டவர் உங்களை உங்களை ஆவியானவர் கொண்டு போயிட்டு இருக்காராம்? புதிய தொடக்கத்திற்கு நேராக கொண்டு போயிட்டு இருக்காரு. எத்தனை பேர் புரியுதுங்க? புதிய தொடக்கத்துக்கு நேராக போயிருவீங்க. நியூ பிகினிங்ஸ் எல்லாம் உண்டாயிரும். புதிய தொடக்கம். நீங்க பழைய மாதிரி இருக்க மாட்டீங்க. ஆமென். அதுதான் 8. 8ன்றது வந்து அதுதான் குறிக்குது. அதனாலதான் 8 நாள் சுத்தம் பண்ணினார்கள், 16வது நாள்ல முடித்தார்கள். 8 எல்லாம் 8 வருது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோ நீங்க நினைக்கலாம் 8 நாள் ஜெபம் பண்ணா போதும் பிரதர். அப்படி சொல்லல. அது நீங்க இதை செய்யும் போது என்ன நடக்குது? உள்ள வந்து அந்த சுத்திகரிப்பு நடக்குது பாத்தீங்களா? ஒரு கிளென்சிங் நடக்குது, பரிசுத்தமாக்கப்படுது. எல்லாம் தேவலாத குப்பையெல்லாம் தூக்கி போய் வெளியே போறாரு. வியாதியெல்லாம் தூக்கி வெளியே போடுறாரு. பரிசுத்தவன் அதை வேலை செய்யறாரு. எல்லா துர்மார்க்கமான எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுறாரு. சரீரத்தை சுகமாக்குறாரு. மனச சமாதானத்தை கொண்டு வர. அது ரொம்ப முக்கியம் பாருங்க. மனச சமாதானம் உண்டாகுது. ஹல்லேலூயா. சமாதானத்துக்கு கட்டளையிடுறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பயங்கள் எல்லாத்தையும் வெளியே தள்ளி விடுறாரு. ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகுது. இந்த அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு எனக்கு நிறைய பேர் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்புறாங்க. எஸ்பெஷலி இந்த காலையில ஜெபம் பண்றோம் பாத்தீங்களா, இந்த 6 மணில இருந்து 7 மணி. அப்ப நிறைய பேர் சொல்றாங்க, பிரதர் எனக்குள்ள பயமே இல்ல பிரதர் இப்போ அப்படின்றாங்க. பயம் போயிருச்சுனாலே அடுத்தது உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது? அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா பயம் தான் என்ன பண்ணுது? அவிசுவாசத்தை உண்டாக்குது. அவிசுவாசம் என்ன பண்ணுது? அற்புதத்தை தடுக்குது. நிறைய பேர் எனக்கு அனுப்புறாங்க. நேத்து கூட சிஸ்டர் அனுப்புறாங்க. அந்த ஒரு பயமே இல்ல பிரதர், தைரியமா பேச முடியுது பிரதர். என்னால ஒரு பிரச்சனை வந்தா தைரியமா அந்த பிரச்சனை சவாலை டைரக்டா சந்திக்க முடியுது பிரதர்ன்றாங்க. எந்த பிரச்சனையை பார்த்தும் பயம் இல்ல, எந்த மனிதர்களை பார்த்தும் எனக்கு என்ன இல்ல, பயம் இல்ல அப்படின்றாங்க. இந்த காலையில 6 மணில இருந்து ஜெபம் பண்ணும் பொழுது இது நடக்குது பிரதர் எங்க வாழ்க்கையில. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என்கிட்ட அனுப்புறாங்க, வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு அனுப்புவாங்க. ஹல்லேலூயா. சோ மனசுல முதல்ல என்ன உண்டாகுது? ஒரு டிவைன் போல்ட்னஸ், ஒரு தெய்வீகமான ஒரு தைரியம் உண்டாகுது. ஒரு காட்லி போல்ட்னஸ் அண்ட் கரேஜ் உண்டாகுது. ஹல்லேலூயா. இந்த தைரியத்தை எடுத்து போடுறதுதான் பிசாசோட வேலை. பயத்தை கொண்டு வந்து தைரியத்தை என்ன பண்ணுவான்? வேலை செய்யாம தடுக்கிறது தான் பிசாசு வேலை. ஏன்னா நீங்க பயந்துட்டீங்கன்னா விசுவாசம் வேலை செய்யாது. புரியுதுங்களா? எப்ப பயம் இருக்கும் அங்க விசுவாசமே வேலை செய்யாது. கவனிச்சிருக்கீங்களா? சீஷர்கள் படகுல போறாங்க, புயல் அடிக்குது. ஆண்டவர் புயலை அடக்கிட்டு அவங்களை பார்த்து என்ன கேட்டாரு? ஏன் பயந்தீங்கன்னு தான் கேட்டார். Why did you fear? Where is your faith? Why did you fear? ஏன் பயந்த? விசுவாசம் எங்க போச்சு? பயந்தீங்கன்னா விசுவாசம் வேலை செய்யாது. பயம் இல்லாம வாழ்வதுதான் தேவ சித்தம். ஹல்லேலூயா. ஆமென். சோ நீங்க அந்நிய பாஷை ஜெபம் பண்ணும் என்ன ஆகுது? பயம் எல்லாம் வெளியே போயிடும். என்ன பயம் இருக்குது? நிறைய பேருக்கு பயங்கரமான பயம் எல்லாம் இருக்குது. எதிர்காலத்துல என்ன ஆகும் தெரியல, அடுத்த வருஷம் என்ன ஆகும் தெரியல,
அங்க இருந்து பாம் விடுறான், இங்க இருந்து பாம் விடுறான், என்ன ஆகும் தெரியல. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு தேவ ஊழியர் சொன்னாரு, இது ரியலா நடந்ததுங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து ஸ்ரீலங்கால இருந்தார். அவர் தேவ ஊழியர், இப்போ நியூசிலாந்துல இருக்காரு. அவரு ஸ்ரீலங்கன் தமிழ். அவரு ஸ்ரீலங்கால இருந்த ஒரு தமிழ் பர்சன். ஸோ அந்த வார் நடந்துட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, ஸ்ரீலங்கால எல்டிடிக்கும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு வார். அந்த டைம்ல அவர் இருந்தார். அப்போ ஒரு 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 பயங்கரமா பாம்பு பண்ணிட்டு இருக்காங்களாம். இவர் வந்து ஒரு சபையில, இவர் ஒரு சபை பாஸ்டர். அவங்க சபையில எல்லாம் கூடி ஜோம் பண்ணிட்டு இருக்காங்களாம். பாம்பிங் நடந்துகிட்டு இருக்கான். தமிழ் பகுதியில பாம்பிங் நடந்துகிட்டு இருக்கான். இது உண்மையா நடந்ததுங்க. நடந்துகிட்டு இருக்கான். இவங்க எல்லாம் சபையில உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சர்ச்சுக்குள்ள உட்காந்து எல்லாரும் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மனதோட. வெளியே வந்து பார்த்தா சுத்தி இருக்கிற எல்லா நிறைய இடங்கள் வந்து பாம்னால என்ன பண்ணிருக்கான், தகர்க்கப்பட்டிருக்கு. எல்லாம் உடஞ்சிருச்சு, அங்க எல்லாம் உடஞ்சிருச்சு. இவங்க சபையை சுத்தி ஒரு 4 பாம்பு விழுந்திருக்கான். ஆனா ஒரு பாம்பு கூட வெடிக்கலையா. ஹல்லேலூயா. சபையை சுத்தி பாத்தீங்கன்னா 4-5 பாம்பு இருக்குதான். அப்படியே இந்த ஷெல் இருக்கும் பாத்தீங்களா, ஷெல் வந்து விழுந்துருச்சு. அந்த ஷெல்லு கீழே விழுந்து அது வெடிக்கணும். வெடிச்சாதான் டேமேஜ் உண்டாகும். வெறும் விழுந்தாலாம் ஒண்ணும் பண்ணாது. அது விழுந்து வெடிக்கணும். இட் சுட் பிளாஸ்ட். ஷெல்லு வெடிக்கலாம். இவங்க வெளியே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி ஷெல் இருக்குதான், ஆனா ஒண்ணுமே வெடிக்கலாம். சில நேரம் அப்படி ஆகும், பாம் மேல் ஃபங்க்ஷன் வெடிக்காம போயிடும். அப்படி இருக்குதான். ஹல்லேலூயா. ஆமென். சோ அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு பண்ணிருக்காரு சங்கீதம் 91ல. மரண சங்கீதம் 23 என்ன சொல்லியிருக்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் இருள் எல்லாம் இருந்தாலும் அது உங்களை என்ன பண்ண தொடாதுன்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அந்த மரணம் இருள் இருந்தாலும் அது என்னை தொடாதுன்னு நீங்க எப்போ விசுவாசத்துக்குள்ள வருவீங்கன்னா, பயம் வெளியே போகும்போது அந்த விசுவாசம் வேலை செய்யணும். எத்தனை பேர் புரியுது? அந்த பயம் எப்போ வெளியே போதோ அப்பதான் மரண இருள் இருந்தாலும் அது என்னை அணுகாது, அது என்னை தொடாது. ஹல்லேலூயா. அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்ற ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்துக்குள்ள நீங்க வருவீங்க. அதனாலதான் ஆண்டவர் முதல்ல என்ன பண்றாரு, பயத்தை புறம்பே தள்ளுகிறார். தட் இஸ் வை காட் ரிமூவ் ஃபியர் அவுட் ஆஃப் யூ. ஏன்னா பயம் இருக்க வரைக்கும் விசுவாசம் வேலையே செய்யாது. இட் வில் நெவர் ஒர்க். இட் வில் நெவர் ஒர்க். ஹல்லேலூயா. ஆமென். சோ நம்ம எங்க விட்டோம் அப்போ? நம்ம முடிச்சிடலாம் இன்னைக்கு. முடிச்சிட்டோம்னா பெட்டரு. ஏன்னா அப்புறம் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் முடிச்சிருவோம். ஏசாயா 41:15-16 போடுங்க சிஸ்டர். ஏசாயா 41:15-16. ஐசாயா 41:15-16. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். ஆமென், ஆமென். பாருங்க, இதோ உங்களை போரடிக்கிற ஒரு புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரம். பாருங்க, இது வந்து என்னன்னா நியூ த்ரெஷிங் ஸ்லெட்ஜ் அப்படின்னுவாங்க. த்ரெஷிங் ஸ்லெட்ஜ் இங்கிலீஷ்ல பாருங்க. த்ரெஷிங் ஸ்லெட்ஜ் அப்படின்னா இஸ்ரேல்ல யூஸ் பண்ற ஒரு அவங்களுடைய வேலையில யூஸ் பண்ற ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது எப்படி இருக்குன்னா, ஒரு 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 மரக்கட்டை இருக்கும். மரக்கட்டைக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா கல்லா இருக்கும். அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அறுவடை பண்றாங்க பாத்தீங்களா, கோதுமை இதெல்லாம் அறுவடை பண்ணி போட்டுட்டு அதை மேல போட்டு இழுப்பாங்க. இழுத்தா என்ன ஆயிரும்னா, அந்த கோதுமையும் பதரும் எல்லாம் என்ன ஆயிரும், தனித்தனியா வந்துடும். ஹல்லேலூயா. சோ அந்த அந்த அதே போல ஆண்டவர் உங்களை மாற்றுகிறார். அப்படின்னா என்னதுன்னா, உங்க வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுமா, செப்பரேட் ஆகும். எப்படி ஆகும்? நீங்க அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண தேவையில்லாத காரியங்கள்லாம் உங்களை விட்டு அதுவே போயிடும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இதை விழவே முடியல பிரதர், எனக்கு இந்த பழக்கத்துல இருந்து விடுதலை ஆக முடியல, எனக்கு இந்த 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 ரொம்ப கோபமா வருது, எப்பவுமே ஒரு பயமா இருக்கு பிரதர், எப்பவுமே எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலையா இருக்குது பிரதர், ஒரு எப்பவுமே டிப்ரெஸ்டா இருக்கான் பிரதர். சில பேர்லாம் அப்படி இருக்காங்க, எப்பவுமே ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருக்கு பிரதர். அதெல்லாம் எப்படி உங்களை விட்டு போகும்? ஆண்டவர் உங்களை போரடிக்கிற புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அந்நிய பாஷை ஜோம் பண்ணும்போது என்ன ஆகுது, அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்றீங்க, அந்த மலைகள் இந்த மலைகள் மீது நொறுக்கி குன்றுகளை பதறாக்கி போடுவாங்கன்னு போட்டு. ஹல்லேலூயா. இந்த மலைகள் எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க, நொறுக்கி பதறாக்கிடுவீங்க. புரியுதுங்களா அவங்க சொல்றது? திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் when you start praying in the spirit. நீங்க அந்நிய பாஷையில ஜோம் பண்ண எல்லா மலைகளையும் நொறுக்கி போட்டுருவீங்க. குன்றுகள் எல்லாம் பதறக்கு ஒப்பாயிரும். ஹல்லேலூயா. ஆமென். சோ நீங்க இப்படிதான் ஆண்டவர் உங்களை இப்ப மாத்தி வச்சிருக்கிறார். சொல்லுங்க, நான் ஒரு புதிய பற்கள் உள்ள ஒரு ஸ்போர் அடிக்கிற எந்திரமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஐ அம் a new threshing sledge with sharp teeth. புதிய பற்கள் உள்ள போர் அடிக்கிற எந்திரம். நீங்க ஜோம் பண்ண அந்த தேவையில்லாதெல்லாம் உடஞ்சு வெளியே போயிடும்.
சில தேவையில்லாத நபர்கள்லாம் வாழ்க்கையில வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, அவனுங்கெல்லாம் சைலண்ட் ஆயிடுவாங்க. பிரச்சனை பண்ணிட்டு இருப்பானுங்க. சில ரிலேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத காரியத்தை வச்சு நம்மள என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மள போய் நம்ம நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வாய் அடைச்சு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து எப்ப நடக்கும்னா, நீங்க தொடர்ந்து அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண நடக்கும். ஹalleluya ஹalleluya ரபா ஹலபா ஷகதா. நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சோ கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம், உங்க காணிக்கைகளை கொடுப்பதற்கு இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். நல்லா கவனிங்க, காணிக்கை கொடுக்கணும் என்பது கம்பல்சரி கிடையாது. ஆனா நீங்க கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும் போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கர்த்தாவே இந்த வார்த்தையை கனம் பண்ணி நான் கொடுக்கிறேன். ஹalleluya. எப்பொழுதும் புதிய உடன்படிக்கையில நம்ம காணிக்கை கொடுக்கிறது எதற்காக கொடுக்கிறோம் என்றால், வார்த்தையை கனம் பண்ணி கொடுக்கிறோம். we honor the word of God and we give. ஆமென். நம்ம வார்த்தையை கனம் பண்ணிக்கிறோம், கர்த்தருக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை கனம் பண்ணி கொடுக்கிறோம். ஹalleluya. நம்ம கனம் பண்ணி கொடுக்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உன்னுடைய பண்டசாலைகள் எல்லாம் நிரம்பி இருக்கும், உன் ஆலைகளில் புதிய திராட்சரசம் புரண்டோடும். ஹalleluya. ஆமென். சோ நீங்க கர்த்தர் உங்க மனசுல பேசி நீங்க கொடுக்க விரும்பினால் நீங்க கொடுங்க. இல்ல உங்க மனசுல நான் கொடுக்கணும்னு விரும்புறேன் பிரதர், சோ ரெண்டுமே இருக்கு. கொடுக்கறது வந்து ரெண்டுமே இருக்கு. ஒண்ணு வந்து கர்த்தர் நம்மகிட்ட பேசுவார், நீங்க கொடு அப்படின்னு, அப்ப நம்ம கொடுக்குறோம். இன்னொன்னு வந்து நமக்கு ஒரு விருப்பம் உண்டாகும், நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் உண்டாகும். ரெண்டுமே இருக்குது. புதிய ஏற்பாட்டுல போட்டிருக்கு, கட்டாயத்தினாலும் அல்ல விசனமாகவும் அல்ல, அவன் தன் மனதில் நியமித்தபடி. நாட் அவுட் ஆஃப் grudgingness, not out of compulsion, but as he purposes in his heart. ஆமென். கர்த்தர் என்னதா இருக்கிறாரா? For God loves a cheerful giver. Hallelujah. ஆமென். சோ நம்ம சந்தோஷமா கொடுக்கிறது கர்த்தருக்கு விருப்பமா இருக்குது. ஆமென். சோ கர்த்தர் உங்க மனசுல பேசுறாரு, இல்ல நீங்க கொடுக்க விரும்புறீங்க, இந்த ஊழியத்திற்கு, இந்த சுவிசேஷத்தை ஊழியத்திற்கு கொடுக்க விரும்புறீங்கன்னா இதை யூஸ் பண்ணி கொடுங்க. யூபிஐ மூலமா கொடுக்கணும்னா ஸ்கேன் பண்ணீங்கன்னா யூபிஐ மூலமா கொடுக்கலாம். பேடிஎம், யூபிஐ, போன்பே, கூகுள் பே, அந்த மாதிரி யூபிஐ மூலமாக. யூபிஐ மொபைல் நம்பர் 9884160264. யூபிஐ ஐடி jj.kiranpal@okicici. பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ்க்கு டைரக்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா பேங்க் அக்கௌண்ட் நேம் கிரண் பால் சேச்சே, அக்கௌண்ட் நம்பர் 022015842236, ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தம். ஆமென். ஹalleluya. நீங்க அனுப்பிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க, உங்களுக்கு நான் அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் அனுப்பி விடுவேன். ஆமென். கொடுத்த எல்லாரையும் கர்த்தர் அபரிவிதமா ஆசீர்வதிப்பார். எப்பொழுதும் உங்களுடைய பண்டசாலைகள்ல நிறைவு இருக்கும். உங்க பேங்க் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் எல்லாம் நிரம்பி இருக்கும். ஹalleluya. ஒரு நாளும் ஒரு குறைவும் இருக்காது. கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல இருக்கிறது. கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளும் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சந்திப்பார். ஆமென்.